greet you in the name of Jesus Christ. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் holy worship, தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் பதியப்பட்டிருக்கிறது. let the eyes of the Lord be on you. தேவன் எந்த மனிதர்களை அவர் சமூகத்துக்கு கொண்டு வராரோ, whomever God calls to his presence, அவர்களை அவர் ஜெப வீட்டில் வைத்து மகிழ்ச்சியாக்குறாரா. he makes them happy in the house of prayer. மகிழ்ச்சி என்பது அது மனதில் இருக்கிறது. Happiness is from heart. மகிழ்ச்சி என்பது மனதில் இருக்கிறது. Happiness is in heart. துக்கம் என்பது மனதில் இருக்கிறது. Sad also it is in heart. ஆனா தேவ சமூகத்திலே தேவன் ஒருவர்களை கொண்டு வந்து, if God makes one to come in his presence, அவர் சமூகம் அவர்களுக்கு என்ன செய்யுமா? what the presence does for them, அவர்களை விடுதலையாக்குமா. it delivers them, அவர்களை மகிழ்ச்சியாக்குமா. it makes them happier. அதுதான் தேவ சமூகம். That is the presence of God. நான் இந்த வேதத்தை பிடித்து சுமந்து சொல்லுகிறேன். As I carry this Bible and say, எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும், it may be a bigger sad, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், it may be a bigger problem, அவர்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியாக்கும் தேவ சமூகம். the presence of God will deliver and make you happy. ஆனா தேவ சமூகம் ஒருவனை துக்கப்படுத்தாதே. The presence of God will never make anyone sad. தேவ சமூகம் ஒருவனை துக்கமுகமா இருக்க விடாதே. The presence of God will never let to keep a sad face. தேவ சமூகம் ஒருவர்களை மகிழ்ச்சியாக்குகிற இடம். The presence of God is the place where we become happy. ஏனென்றால் அது தேவன் உலாவுகிற இடம். Why? Because God hovers there. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் இருக்கிறீர்களா? Are you there in the presence of God? நீங்க எல்லாரும் ஜெப வீட்டில் இருக்கிறீங்களா? Are you in the house of prayer? அப்படியானால் ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒரு அபிஷேகம் உங்களில் வெளிப்படா. If you are there, there is an anointing that changes you. ஏனா நம் ஆராதிக்கிற தேவன் விடுதலையின் ஆவியானவர். Because the Lord of deliverance we worship. என் அருமையான தேவ ஜனமே, My dear people of God, உங்கள் செவியை தேவனுக்கு நேராய் திறங்கள். I mean, open your ears towards God. ஏனென்றால் நாம் தேவ பிள்ளைகள். Because we are the children of God. நம்ம மேல அபிஷேகம் இருக்கு. There is anointing upon us. நம்ம மேல அழைப்பு இருக்குது. There is a calling upon us. நம்ம மேல தெய்வத்தின் கரம் இருக்கு. There is a hand of God upon us. நாம அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. We should not listen to the sounds of others. நம்ம செவிகளை தேவனுக்கு நேராய் திறந்து வைப்போமாக. We have to turn and open our ears towards God. ஒரு மனிதன் தன் செவியை தேவனுக்கு நேராய் திருப்பினால், If anyone turns these ears towards God, அவனுக்கு தோல்வி இல்லை. there is no backward, there is no backward in his life. ஏனா Why? Because அவன் கேட்கிற சத்தம், I mean, the sound he listens, அவன் ஜெயத்துல நடத்துகிற சத்தம், the sound lets him in victorious. இத விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்தலாம். Those who believe, clap the God and glorify him. நம்ம எல்லாரும் ஜெபத்தோட காத்திருப்போம். Let us be prayer and patient. இன்றைக்கு தேவன் நம்மோட பேச சித்தமானா, Amen. God is willing to speak to us. தேவன் ஒரு மனிதனோட பேசுறது தான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமே. The biggest blessing is God speaking to us. நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, If you ask me a question, நான் அதற்கு ஒரு பதில் சொல்லுவேன். I will answer like this. எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கலும் மேலான ஆசீர்வாதம் எதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, If you ask which is the bigger blessings over all these blessings, அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, what is that blessing is? தேவன் என்னோட பேசுறாரு.
God who speaks to me. அவர் பேசுறதா என்னுடைய ஆசீர்வாதமே. The blessing is that he speaketh to me. அவர் என்னோட பேசுறாருங்கறதா என்னுடைய ஆசீர்வாதமே. That's God speaks to me, that is a blessing. எந்தெந்த மனிதனோட அவர் பேசினாரோ அவர்கள் எல்லாரும் உயர்த்தப்பட்டார்கள். Whomever God spoke to them, they are raised up. எந்தெந்த மனிதர்கள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தார்களோ அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். Those who listen the word of God, they all are delivered. சபையே நீ ஒரு விஷயத்தில் கவனமாய் இரு. Oh church, be careful in one thing. உன் செவியை தெய்வத்துக்கு மாத்திரம் பிரதிஷ்டை பண்ணி ஒப்புக்கொடு. You should commit your ears towards God. நீ அப்படி ஒப்புக்கொடுப்பாயேயானால், If you commit like that, நீ அப்படி வாழ உன்னை அர்ப்பணிப்பாயேயானால், if you commit, live according to that, கட்டாயம் உன் வாழ்க்கை உயர்த்தப்படா. surely your life will be exalted. ஏனா, Why? Because உனக்குள் தேவ வார்த்தை இருக்குமானா, if the word of God is in you, பாதாளத்தை அது நொறுக்கா. it will break the hell. சாத்தானை கருவறுக்கா. Amen. It will break out the Satan. பெலவானின் வில்லை அது ஓட்டைக்கா. It will break out the arrows of the mighty one. இதோ உன்னோடு பேச, நம்மோடு பேச தேவன் நம்மத்திலே இறங்கி இருக்கிறார். To speak with you and me, God is here in the presence. அவர் சத்தத்தை கேட்கிற செவிகள் எத்தனை எத்தனை எத்தனை. How many ears are listening to the voice of God? எத்தனை பேர் தீர்மானித்து அமர்ந்திருக்கிறீர்கள்? How many of you, amen, discern and know this? தேவ சத்தத்தை மாத்திரம் கேட்பேன்னு சொல்லி நிக்கிற நபர்கள் எத்தனை பேர்? How many of you there to decide I will only listen the word of God? அப்படி நிப்பீங்கன்னா, If you are like that, இப்ப மாற்றத்தை பாப்பீங்க. you will see changes now. இப்ப விடுதலையை பாப்பீங்க. You will deliver right now. எலும்புகள் உலர்ந்து போய்தான் இருந்தது. The bones were dried. அது உலர்ந்து போய்தான் இருந்தது. It was dried. இந்த எலும்புகளுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? Do you know what is the word that God has given to these bones? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். You don't do anything. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். Don't do anything. நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. The one thing that you have to do, உலர்ந்த எலும்புகளே, dry bones, ஏன் சத்தத்துக்கு செவி கொடு. listen to my voice. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். Don't do anything. நீ செய்ய வேண்டிய ஒண்ணும் பண்ண தேவையே இல்லை. There is nothing that you can do. உன் செவியை என் பக்கம் திருப்பி போதும். Just turn your ears towards me. எந்த நிலவரத்தில் இருந்தாலும் என் சத்தம் உன்னை உயிர்ப்பிக்கா. Whatever the situation you may, my voice will raise you. ஏனா, Why? Because என் சத்தம் உயிர்ப்பிக்கிற சத்தம். my voice will make you alive. தேவன் சொன்னார், God said, எனக்கு செவி கொடுங்க, listen to my voice. அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். You will be alive. உயிர்ப்பிக்கனா, If you want to reveal that power in you, நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. there is one thing that you have to do. அதுல நீ உறுதியா நிக்கணும். You have to stand firm for that. அது என்ன தெரியுமா? Do you know what is that? உன் செவியை தெய்வத்துக்கு நேரா திருப்பணும். You have to turn your ears towards God. உலர்ந்த எலும்பே, Dry bones, ஒரு ரகசியத்தை சொல்லித் தரேன். I will teach you a mystery. நீ உன் பிரச்சனையை எண்ணிட்டு இருக்காதே. Don't count your problems and say it. உன் நிலைமையை பார்த்து நீ நிக்காதே. Don't see your situation and stand. நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. There is a thing to do. உன் செவியை தெய்வத்துக்கு நேரா திருப்பு. Turn your ears towards God. உன் செவியை தெய்வத்துக்கு நேரா திருப்பு. Turn your ears towards God. அப்போ தேவ சத்தம் உனக்கு நேரா வரும். Then the voice of God will come to you. உன் வாழ்க்கையில உன்னை தள்ளாட பண்ற எல்லா வல்லமைகளை தகர்த்து உன்னை எழும்ப பண்ணா. That makes you shiver, it will break all the powers and rise you up. அப்போ நீ செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். There is one thing that you have to do. அது என்ன தெரியுமா? Do you know what is that? அது என்ன தெரியுமா? Do you know what is that? உலர்ந்த எலும்புகளே, Dry bones, என் ஜனமே, my people, எனக்கு செவி கொடு. listen to my voice. அப்பொழுது Then நீங்கள் உயிர் அடைவீர்கள். you will become alive. எப்பொழுது உயிர் அடைவீங்க? When you will become alive? எப்ப மாறும்? எப்ப மாறும்? When it will change? என்ற செவி தெய்வத்துக்கு நேரா திருப்பப்படணும். When your
ears turns towards God, உன் செவி அவருக்கு மட்டும் தான் திறக்கணும். your ears only have to turn for God only. அப்படி திறந்து இருந்தா If it is like that, நிச்சயமா உன் வாழ்க்கை மாறும். surely your life will change. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஒரு 15 நிமிஷம் இப்ப ஜெபத்துல போக போறோம். 15 minutes we are going to pray. அதற்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போக போறோம். Then we are going to listen the word of God. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? How many of you commit yourself? தெய்வத்தின் சத்தம் நம்முடைய செவிகளில தொனிக்கணும். There the voice of Lord will come unto our ears. கட்டாயம் உன் வாழ்க்கை அது மாற்றும். The word will change your life. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எழுந்து நிற்கலாம். The one who believe, please stand up. முழு பலத்தோட, with the full strength, முழு பலத்தோட, with the full strength, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. commit yourself to God. உன்னுடைய இருதயத்திலே நீ பேசு. Speak unto your hearts. தேவ சத்தத்துக்கு உன் செவியை திறக்கும்படி பேசு. I mean, you speak unto that to listen the voice of God. தேவ சத்தத்துக்கு மாத்திரம் என் செவிகள் திறக்கப்படுவதாக சொல்லு. Let my ears listen to the voice of God. நான் உலர்ந்தே போனாலும், if I may become dry, நான் மரித்தே போனாலும், if I may die, நான் அழுகியே போனாலும், if I may decay, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். let all praise to be God. உயிர்ப்பிக்கிற சத்தத்தை கேட்கிற செவிகள் என்னிடத்தில் உண்டு. I have the ears which listen to the voice that make me alive. என் செவிகள் அவருக்கு நேரா திறந்திருக்குது. My ears are open to him. என் செவிகள் அவருக்கு நேரா, and my ears towards him, அவர் சத்தத்துக்கு நேரா, towards his voice, அவர் வார்த்தைக்கு நேரா, towards his sound. என் செவிகள் திறந்திருக்கு. My ears are open. என் செவிகள் திறந்திருக்கு. My ears are open. சத்துருவே, oh Satan, சத்துருவே, oh Satan, சத்துருவே, oh Satan, என் செவியை அடைத்த, amen, the who blocked my ears, என் செவியை அடைத்த, who blocked my ears, பொல்லாத ஆவியே, the foul spirit, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, உன்னை கடிந்து கொள்கிறேன். I come over you. என் செவிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவை. My ears are anointed. என் செவிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவை. My ears are anointed one. தெய்வத்தின் தீர்க்க தரிசன வார்த்தை என் செவிகள்ல வரும். My voice, prophetic voice will come on to my ears. கர்த்தர் என்னோட பேச போறாரு. The Lord is going to speak with me. கர்த்தர் என்னோட பேச போறாரு. The Lord is going to speak with me. என்னை உயிர்ப்பிக்கிறவர் என்னோட பேச போறாரு. The one who makes me alive, he is going to speak with me. என்னை விட்டு வைக்கிறவர் என்னோட பேச போறாரு. The one who is going to deliver me, he is going to speak with me. உலர்ந்து போன என்னை உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் என்னோட பேச போறாரு. The God who is coming to make me, I mean, when I was dry, he is going to make me alive. ஏன்னா கர்த்தர் என்னோட பேச விரும்புகிறவர். Why? Because God wants to speak with me. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? How many of you ready for that? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? How many of you ready for that? இயேசுவின் நாமத்தினாலே, In the name of Jesus, தேவ சத்தத்தை, I mean, for God's voice, கேட்க விடாதபடி, I mean, not to listen. என்னோட போராடுகிறேன். The one who fights over me, எல்லா பொல்லாத ஆவியே, all foul spirits, என் செவியை விட்டு, I mean, from my ear, விலகு விலகு விலகு, go away, get away. சில காதுகளுக்குள்ள இருந்து, from some ears, சில காதுகளுக்குள்ள இருந்து, from some ears, பொல்லாத வல்லமைகள், the foul spirits, வெளியே வருது, it is going away, வெளியே வருது, it's going away, வெளியே வருது, it's going away, வெளியே வருது, it's going away, வெளியே வருது. it's going away. என் செவிகள் My ears, தேவனுக்காக it is for God. திறக்கப்பட்டிருக்க, As it is opened, திறக்கப்பட்டிருக்க, as it is opened, திறக்கப்பட்டிருக்க, it is opened. இயேசுவின் நாமத்தினால், In the name of Jesus, தேவ சத்தத்தை கேட்க விடாதபடி, amen, that do hinder to listen voice of God, என்னோட போராடுகிறேன். that who fights against me, பொல்லாத ஆவியே, the foul spirit, go away, get out, get away. இயேசுவின் நாமத்தினால், In the name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தினால், in the name of Jesus Christ, இயேசுவின் in the நாமத்தினால், name of Jesus Christ. இதுவரையிலும்
up to now, இதுவரையிலும் up to now, இதுவரையிலும் up to now, எந்தெந்த சத்தங்கள் the voice, all the sounds தேவனை விட்டு என்ன திசை திருப்பிச்சோ, that turns me from God, தேவ சித்தத்தை விட்டு திசை திருப்பிச்சோ, that turns me from God's will, தேவன் எனக்கு நியமித்திருக்கிற அந்த வழியை விட்டு திசை திருப்பிச்சோ, which God made me, which turned me away from God, தேவனை விட்டு என்ன பிரிச்சதோ, which turned me from God, உடன்படிக்கை விட்டு பிரிச்சதோ, which turned me from the covenant, பிரிக்க போராடிச்சோ, which tried to make me away from God, அத்தனை வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன். all word I come against you in the name of Jesus. தேவனுக்கும் எனக்கும் உண்டான For me and God, அதற்கு விரோதமான, amen, that who stands against for that, என்னென்ன வார்த்தைகள் சத்துரு எனக்குள்ள விதைத்தானோ, all the word that Satan sowed in me, அதை கருவறுக்கிற தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயம் என் மனதிலே என் சிந்தையிலே புறப்படுவதாக. the sword of the word of God, let it come into my mind and soul. இப்பொழுது அவைகளை வெட்டுவதாக. Now let it cut. இப்பொழுது வெட்டுவதாக. Now let it cut. இப்பொழுது வெட்டுவதாக. Now let it spear. இதோ உயிர்ப்பிக்கிற சத்தம், oh, that voice make alive, இறங்கி வருவதாக. let it come down இயேசுவின் நாமத்தினால், in the name of Jesus Christ. தேவ சமூகத்தை விட்டு From the presence of God பிரிக்கிறேன். that makes me away, எல்லா வல்லமைகள் all the power என்னை விட்டு, from me, என் குடும்பத்தை விட்டு, from my family, சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு, from my house and from my church, இந்த எல்லையை விட்டு, from my boundaries, ஓ இயேசுவின் நாமத்தினால், get away in Jesus name, go away இயேசுவின் நாமத்தினால், in the name of Jesus, வெளியேறு, get away, 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 இயேசுவின் நாமத்தினால், name of Jesus Christ. உன்னை எதிர்த்து நிற்கிறேன், I stand against you, உன்னை எதிர்த்து நிற்கிறேன், I stand against you, get away. எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க. Amen. Lift up the left hand, எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க. lift up the left hand. உங்க கைகளை தேவன் விசேஷமாய் தெரிந்திருக்கிறார். Lord has chosen your hand for special purpose. இந்த உலகத்துல எத்தனையோ கரங்கள், மனுஷ கரங்கள் உண்டு. There is many hands of man, ஆனா but தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய கரமே வேற. but the chosen hands of God is a different one. அந்த கரமே வேற. That is a different one. அந்த கரம் அவங்க கரமா இருக்காது. That hand will not be like their hands. அந்த கரத்தின் மேல அபிஷேகம் உண்டு. There is anointing on that hand. அந்த கரத்தின் மேல வல்லமை உண்டு. There is a power in that hand. அந்த கரத்தின் மேல தேவ அதிகாரம் உண்டு. There is an authority of God on that hand. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, Lord say to Moses, மோசே, நீ Moses, முறையிடாதே, don't murmur, நீ முறையிடாதே, don't murmur. உன் கரத்தை எடுத்து பயன்படுத்து. Amen. Use your hands. அது தடையா இருக்கலாம், Let it may hinder. அது எந்த பிரச்சனை வேணா இருக்கலாம். Whatever may the problems. உன் கரம் தான் ஆயுதம். Amen. Your hand is a weapon. உன் கரம் தான் ஆயுதம். Your hand is a weapon. சமுத்திரம் முன்பாக நின்ற பொழுது She was standing against them. மோசேயின் பார்வைக்கு கண்ணு கெட்டாத தூரம் வரையிலும் தடை. Amen. As his sight goes, there is amen, armies. ஆனா மோசேக்கு அது பயங்கர சவாலான நேரம். It was a challenging situation for Moses. அது சவாலான நேரம். It was a challenging situation. எந்த சவாலையும் புரட்டி போடுகிற அபிஷேகம் உன் கரத்துல உண்டு. Whatever may the challenge that makes lay down, that power is in your hands. எந்த சவால்களையும், Whatever may the challenge, அது எவ்வளவு பெரிய சவால்களையும் whatever the bigger the challenge is, புரட்டி போடுகிறேன். that will make it அபிஷேகம் உன் கரத்துல உண்டு. the anointing that may overcome the challenge. ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, Lord say to Moses, உன் கரத்தை பயன்படுத்து, use your hands. உன் கையை நீட்டு. Amen. Stretch your hands. உன் கையை நீட்டு மோசே. Stretch your hands. அவனுக்கு தெரியாது அதுவரையிலும். He don't know anything. கையை நீட்டு என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. He don't know if he stretches the hands. ஆனா But நீ அவர் வார்த்தையை கேட்டு நீ கிரியை செய்ய தொடங்கினா, if you listen his voice and obey, அப்பதான் உன் கரத்துல என்ன இருக்கு, உனக்குள்ள என்ன இருக்கு உனக்கே புரியும்.
புரியும். then only you will know what you have in your hands. இவன் கையை நீட்டினா As he stretches his hands, சமுத்திரம் பிளந்தது. the seas divided. சமுத்திரம் பிளந்தது. The seas were divided. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. God said prophetically, பிரச்சனையை பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கிற. Amen. You are murmuring, looking into the problems. உன் போராட்டத்தை பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கிற. You are looking into sufferings and murmuring. நீ சூழ்நிலையை பார்த்து தேவனிடத்துல தான் புலம்புற. You are, as you see the situation, you are murmuring towards God. மோசே தேவனிடத்துல மட்டும் தான் புலம்புனா. Amen. Moses murmuring to God only. ஆனா நீ மனுஷனிடத்துல புலம்புற. But you are murmuring towards man. நல்லா புரிஞ்சுக்க. Understand one thing. உனக்கு ஒரு விஷயம் தெரியல. You don't know one thing. உன்ற கரம் உனக்கு வாழ்க்கையில என்னத்தை செய்ய போகுது உனக்கு தெரியல. Amen. You don't know what your hands is going to do for you. ஆண்டவர் மோசேயை நடத்துறாரு. Amen. God is leading Moses. மோசே, Moses, உன்ற கையை நீட்டு. Amen. Stretch your hands. மோசே கேக்குறான். Moses is asking, கையை நீட்டுனா பிரச்சனை மாறுமா? I mean, if I stretch my hands, problems will go away. இவ்வளவு பெரிய பிரச்சனை. It is a big problem. பின்னாடி ராணுவம். I mean, in backside there is armies. பிடிச்சு தகர்க்க வருது. I mean, they are coming to break us. தப்பிச்சு போறதுக்கு வழி இல்ல. There is no way getting out. முன்னாடி பெரிய சமுத்திரமாகும். In front of us the big ocean. இந்த சூழ்நிலைக்கு மத்தியில நீ இருந்தா என்ன பண்ணுவ? What you will do in this situation? யார் என்ன பண்ணுவா? Who will do? இஸ்ரவேல் ஜனங்க ஜெபிச்சாங்க. Israelites prayed. அப்புறம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. They started to murmur. மோசே தீர்க்கதரிசனம் சொன்னான். Moses prophesied. தீர்க்கதரிசனமே சொன்னாலும் even prophesied. அவன் கரம் என்ன பண்ணுன்னு அவனுக்கே தெரியல. But he don't know what his hands will do for him. சில நேரங்கள்ல தேவன் நம்மளை பயன்படுத்துகிற விதம் நமக்கு தெரியாது. Sometime we don't know how God will use us. சில நேரங்கள்ல நான் மீண்டும் சொல்றேன், தேவன் பயன்படுத்துகிற சில விஷயங்கள் உனக்கு தெரியாது. We don't understand how God uses us. அந்த நெருக்கமான சூழ்நிலையில தான் உனக்குள்ள தேவன் என்ன வச்சிருக்காருங்கிறது உனக்கு புரியும். As the struggling situation, you will understand what God has kept for you. இப்ப ஆண்டவர் சொல்றாரு. Now God says, மோசே உன் கையை நீட்டு. Moses, stretch your hands. ஆண்டவர்ட்ட இவன் போய் புலம்பறான். I mean, he goes unto God and murmur. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. God says one word. கையை நீட்டு. Stretch your hands. என்ன ஆண்டவரே? What God? பிரச்சனை ரொம்ப வேற மாதிரி இருக்குது. The problem is something different. பேசினா மாறும். If I speak it, it will change. இல்ல வேற ஏதாவது பண்ணாதான் மாறும். If I do something, it will change. கையை நீட்டினா மாறுமா? If I stretch my hands, will it change? கையை நீட்டினா மாறுமா? I mean, if I stretch my hand, will it change? ஓ மூளைக்கு அது எட்டாது. I mean, it will never reach by your brain. அது உனக்கு புரியாது. You will never understand this. ஆண்டவர் சொல்றாரு. God says, நான் சொல்றதை நீ செய். I mean, do what I say. இவன் ஒரு கையில கோலை பிடிச்சு, he is holding a rod on one hand. இப்ப கையை நீட்டினா, now he stretches his hand. அவன் கண்ணு பார்க்கிறது ஆச்சரியமா இருக்குது. He sees an amazing thing by his eyes. இன்றைக்கு இதே வார்த்தையை கர்த்தர் இந்த சபைக்கு கொடுக்கிறாரு. God is giving the same word to this church. நீ நெருக்கமான சூழ்நிலையில நிக்கிற. You are standing in the struggling situation. இஸ்ரவேலுக்கும் கரத்தை பத்தி இன்னும் தெரியல. Amen. Israelite never known about their hands. பார்வோனுக்கும் கையை பத்தி தெரிஞ்சாலும் இன்னும் ஆழமா தெரியல. Amen. Does even Pharaoh knows about hands, but he never knows deeply. பார்வோனும் அவன் மந்திரவாதிகளும் மோசேயின் கரத்தை பத்தி அறிஞ்சாங்க. Pharaoh and their magicians, they were known about their hands of Moses. அவங்க நினைச்சாங்க, they thought ஏதோ மந்திரவாதிகளே by some magicians, சில அற்புதத்தை, I mean some magics, அதுதான் இந்த செய்யும் மோசேகரம். I mean by some miracles only they can do. அதுக்கப்புறம் அது ஒண்ணு செய்யாது. I mean it will not do anything. ஆண்டவர் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மோசேயை நிறுத்துறாரு. In between of both of them, God makes stand the Moses. ஆரோனும் நடுங்கத்தக்கதாய். I mean as the Aaron,
பார்வோனும் நடுங்கத்தக்கதாய், as a Pharaoh, இஸ்ரவேல் ஜனங்களும் நடுங்கத்தக்கதாய், as the Israelite shivers, இனி வரக்கூடிய சன்னதிகளும் நடுங்கத்தக்கதாய், as coming offsprings may shiver. அப்படிப்பட்ட ஒரு பலத்த மகிமைய மோசே என்ற கரத்துல தெய்வம் வச்சாரு. Amen. As glorious anointing God has kept in the hands of Moses. சில நெருக்கமான சூழ்நிலையில தான் மகிமை வெளிப்படும். In some struggling situation, the glory reveals. இப்போ மோசேகன் ஆச்சரியப்பட போகுது. Now Moses is going to amaze. அவன் கையை நீட்டினா, as he stretches his hands, சமுத்திரம் மட்டன்னு பிளக்குது. the seas are divided. ஆண்டவர் இங்க இருக்கிற சில நபரோட சொல்றாரு. I mean, God is speaking to some people over here. நீ முறையிடுகிறத விட்டுட்டு, Amen, stop murmur. நீ கிரியை செய்ய தொடங்கு. Start to do. நீ கிரியை செய்ய தொடங்கு. Amen, start to do. எப்படி? என் வார்த்தையின்படி. How? According to my word. என் ஆலோசனையின்படி. By my counsel. மோசே, நான் உன்னோட இருக்கிறேன். Moses, I am with you. உன்னை அழைத்தது நான். I am the one who called you. உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. I am not the God who leaves you. நீ கையை நீட்டு இப்போ. As you stretch your hands, அப்ப உனக்கு விஷயம் தெரியும். then you will know the thing. இவன் கையை நீட்டுனா, as if he stretches his hands, திறக்காத வழிகள் திறந்தது. the way that is never opened, it will open. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை தீர்க்கதரிசனமா சொல்றேன். In this Sunday worship I say prophetically, தெய்வத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மனுஷனும் மனுஷியும், the man or woman who listen the voice of God, அப்படியே தெய்வத்தை விசுவாசிச்சு, as you believe like that, அவர் வார்த்தையின்படி, according to his word, நீ செயல்பட தொடங்கினா, if you start do according to his word, இதுவரையிலும் நீ பார்த்திடாத கண்டிடாத அற்புதங்கள் உன் வாழ்க்கையில வெளிப்படா. you will see the miracles and signs that you never see in your life. அது சகல ஜனங்களும் காணும்படி அது நடக்கா. As many sees that it will come. இங்க இருக்கிற சில நபர்களுக்கு நான் வாசலை திறக்க போறேன்னு சொல்றாரு. I mean, for some people over here, God is saying that I am going to open a way. அது உன்னை உயர்த்தக்கூடிய வாசல். The gate which is going to raise you. ஆனா நீ அது அடைக்கப்பட்ட வாசலா பார்க்கற. You are seeing that gate as it is closed. இல்ல, never. அந்த வாசல் அடைச்சதுக்கு காரணமே அதன் மூலமா உனக்கு உயர்வு வர போகுது. The reason behind that was closed, it is going to raise you. யாருக்காக இந்த தீர்க்கதரிசன வார்த்தை? The prophecies, the prophecy for whom this prophecy? அவங்க மேல போய் இறங்க போகுது. Amen. It is going to come upon them. நீ கையப்ப நீட்ட போற. Amen. You are going to stretch your hand. அற்புதம் நடக்க போகுது. Amen. There is going to be miracle. இது திறக்கப்படுகிற நேரம். It is a time to open. இது தடைகள் உடைக்க போகிற நேரம். It is a breaking the hindrance. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க போகுது. The closed doors are going to open. அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க போறாரு. Amen. God is going to open the gate which are closed. நீ தேவ சத்தத்தை கேட்டு செய்யற மனுஷியா இருந்தா, if you are the one who listens the word of God and does, நீ கையை உயர்த்துகிற பொழுது, if you stretch up your hands, நீ கையை நீட்டுகிற பொழுது, if you stretch up your ஒரு hands, மகிமை வெளிப்பட போகுது. as you stretch, there is a glory that is going to reveal. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, As in the name of the Father and Son and the Holy Spirit, இப்ப கையை நீட்டுவோமா? Amen. Stretch out your hand. கையை உயர்த்துவோமா? Raise up your hand. அற்புதத்தை பார்ப்போமா? Amen. Will you see the miracle? இயேசுவின் நாமத்தினாலே, In the name of Jesus Christ, எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் all closed doors திறக்கும்படி to open. கையை உயர்த்துகிறேன். Amen. Those who are stretching, கையை உயர்த்துகிறேன். those who are stretching their hands, கையை உயர்த்துகிறேன். those who are raising their hands. சொன்னது கர்த்தர். Amen. The God said, நானா கையை உயர்த்தல. as by me I never raised my hand. நானா கையை நீட்டல. Myself I am not raising my hands. கர்த்தர் சொல்லி நீட்டுறேன். As His word has said, கர்த்தர் சொல்லி உயர்த்துறேன். I am raising my hand by the word of God. திறக்க வேண்டிய வாசல் திறப்பதாக.
let the doors may open. திறக்கப்பட வேண்டிய வாசல் திறப்பதாக. Let the gates be open. இதோ திறக்கிறது. It is opening. இதோ திறக்கிறது. It is opening. கர்த்தர் திறக்கிறவர். God is opening. கர்த்தர் திறக்கிறவர். God is opening. கர்த்தர் திறக்கிறவர். God is opening. சத்துரு அடைத்து போட்டது. Amen. Which are the gates Satan closed? சத்துரு அடைத்து போட்டது. Which are the gates Satan closed? அவர் திறக்கிறார். God is opening. 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 யார் அந்த நபர்? Amen. Who is he? இதோ இறங்குகிறது அந்த வல்லமை. Amen. The anointing is coming down. இறங்கி வருது. The power is coming down. இறங்கி வருது. Power is coming down. இறங்கி வருது. Power is coming down. திறக்கப்படுது. It is opening. 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 இயேசுவின் நாமத்தினால். Name of Jesus Christ. நான் பார்க்கிற ஆவியிலே In spirit I am seeing this. செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வருகிறது. Amen. The word which come for Zerubbabel, it is coming up. செருபாபேலே, O Zerubbabel, பலத்திலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by might, என் ஆவியினாலே ஆகும், but my spirit is possible. பெரிய பர்வதமே, Oh mighty mountain, பெரிய பர்வதமே, oh mighty mountain, என் செருபாபேலுக்கு முன்பா, oh yeah, I mean in front of Zerubbabel, நீ சமபூமி ஆவா, you will be valley. பெரிய பர்வதமே, Oh big mountain, பெரிய பர்வதமே, oh mighty mountain, என் செருபாபேலுக்கு முன்பாக, before my son Zerubbabel, நீ சமபூமி ஆவா, you will become a valley. இதோ அந்த சத்தம் This voice அன்றைக்கு செருபாபேலுக்காக உரைத்தது, came for Zerubbabel. அழைக்கப்பட்டவனுக்காக உரைத்தது. Amen. Came for the called ones. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக உயர்த்தப்பட்டது. This voice raised up for the anointed one. அதே சத்தம் Same voice இந்த சபை நடுவில் in midst of this church, உயர்த்தப்படுது. rising அது up உரத்த சத்தமா as a வெளிப்படுது. it is a revealing. செருபாபேலே, Oh நீ Zerubbabel, புறப்பட்டு போ. you ready and go. இதுவரை உனக்கு தடையா இருந்தது எல்லாம் மாறியாச்சு. Amen. Up to now what were the hindrance, it will change. பெரிய பர்வதமா நீ நினைச்ச பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்லாம மாறிடுச்சு. All the mountains who were standing against you, everything has gone. உன் நடுவில் இராதபடி நான் அதை எடுத்து போடுகிறேன். I took away from you. என் வார்த்தைக்காக நீ நின்ன மனுஷன், You stand for my voice. உன்னை நான் கைவிடுவேனா? I will never leave you. உனக்கு முன்பாக இருந்த பர்வதங்களை நான் பிடுங்க போறேன். I am going to pluck out all the mountains that stand against you. அதை சம பூமி ஆக்க போறேன். I will up to I make all these mountains valley. இதோ நடக்கிறது அந்த அற்புதம். Amen. See the miracle is happening. இதோ வெளிப்படுகிறது அந்த அற்புதம். See the miracle is revealed. இப்பொழுதே, Right now. இப்பொழுதே, Right now. இப்பொழுதே, Right now. இப்பொழுதே, Right now. எல்லாம் மாறுது. Everything is changed. எல்லாம் மாறுது. Everything is changed. இயேசுவின் In the நாமத்தினால் name of Jesus. உங்க கைகளை உயர்த்துங்கள். Lift up our hands. உங்க தலைமையில வைங்க. Keep upon your head. சொல்லுங்க ஆண்டவரே, Speak out to God. உமக்கு மாத்திரம் செவி கொடுப்பேன். I will listen to you, God. உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும், Amen. The things which is in the world. சுற்றிலும் Amen. Around. என்னோட பேசலாம்.
It may speak to me. என்னோட பேசலாம். It may speak to me. இனி அந்த சத்தத்துக்கு என் செவிகள் திறப்பது இல்லை. I will never let my ears open to those voice. என் செவிகள் அபிஷேகம் இருக்கு. Amen. There is anointing in my ears. இத்தனை காலம் அவர் என்னோட பேசின ஒவ்வொரு வார்த்தை எனக்குள்ள இருக்குது. Up to this season, what are the words which has spoken to me? All words are there. அந்த வார்த்தை என்னை கைவிடாதே. That word will never leave me. அந்த வார்த்தை என்னை கைவிடாதே. That words will never leave me. லாசருவை திரும்ப எழுப்பின சத்தம். The word that raised Lazarus again. இப்பொழுதே right now என் செவிகளை அவருக்கு நேராய் திருப்புகிறேன். I am turning my ears towards God. திறக்கப்படுவதாக. Let it be opened. திறக்கப்படுவதாக. Let it be opened. தேவ சத்தம். The voice of God எனக்குள் வெளிப்படுவதாக. let it reveal in me. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. பிதாவே. Father. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் வரும். Let all be seated. மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Once again I greet you in the name of Jesus Christ. தேவன் நம்மோடு பேசும்படி அவர் நமக்கு தந்த வசனம். Amen. To speak to us the word that God has given to me. அந்த திறவுகோல் வசனமாகிய நித்திய ஜீவனுள்ள வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let us listen the verse that is a key. யோபுவின் புத்தகம் 29 வாசிங்க 6. Let us turn Job chapter 29:6. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கன்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நம்மோடு தொடர்ச்சியாய் பேசி வருகிறார். According to this verse, God is continually speaking to us. நன்றா கவனிங்க. Listen carefully. எனக்கு ஒன்று தெரியும். I know one thing. தேவன் என்னோடு எதை பேசுகிறாரோ, whatever God speaks to me, அது என் வாழ்க்கையில் அபியாசமாகும். it will come true in my life. அவர் பேசுறது என் வாழ்க்கையிலே கட்டாயம் நிறைவேறும். I mean, whatever he speaks, it will come true in my life. நல்லா கவனிங்க. Listen carefully. வேதம் சொல்லுது, Bible says, யோபு என்கிற தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தையாக்கும் இது. the man of God Job says these words. அவர் என்ன சொல்லுகிறார்? What he says, கன்மலையிலிருந்து, from the rock, கன்மலையிலிருந்து from the rock, ஒரு நதியை கண்டேன். I am seeing a river. கன்மலைக்குள்ளாக inside of the rock, ஒரு நதியை கண்டேன். I am seeing a river. அந்த கன்மலை யார்? Who is that rock? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That is our God Christ Jesus. அவருக்குள்ள in him நான் ஒன்ன கண்டேன். I have seen a thing. அது என்னவென்றால், do you know what is that? எண்ணெய் That oil, நதி போல இருக்கிறத கண்டேன். I have seen the oil which is like a river. அவருக்குள்ள It was in him. நதி போல எண்ணெய், I mean a river like oil இருக்கிறத கண்டேன். I have seen that was like that. நான் பார்த்துட்டேன். I have seen. அதுல இன்னும் ஆழமா பார்க்க ஆண்டவர் உதவி செஞ்சாரு. I mean God let me see deeply. அந்த எண்ணெய் யாருக்குன்னு பார்த்தேன். I saw that oil, for whom that oil is. யோபு சொல்றாரு, Job says, அந்த எண்ணெயில என்ற பேர் எழுதி இருக்குது. I have seen the name written, my name is written on that oil. அவருக்குள்ள இருக்கிற எண்ணெயில, I mean the oil which is there, என் பேர் எழுதி இருக்குது. my name is written. அதுல என் பேர் எழுதி இருக்குது. My name is written. அவருக்குள்ள இருக்கிற அத்தனை எண்ணெயும், the oil which all are in him, நதி போல என் மேல வருமாது. I mean it will come upon me like a river. இதை யோபு
saw these. யோபு அந்த எண்ணெயின் அளவை சொல்றாரு. Job is saying that measure of that oil. என் தேவன் எனக்கு கொஞ்சமான அளவு அபிஷேகத்தை வைக்கல. God has never kept me a small amount of oil. என் தேவன், my God, என் தேவன், my God, என் தேவன், my God, எனக்கு, for me, எனக்கு, for me, என்ன வச்சிருக்காரு? what he has kept for me. அந்த அளவு கொஞ்சம் இல்ல. I mean that measure is not a little amount. அது மூடி அளவு கிடையாது. That is not amount in a cap. அது கொம்பு அளவு கிடையாது. That is not a measure of an horn. ஒரு குடத்தின் அளவு கிடையாது. It is not a measure of a pot. ஒரு பாட்டில் அளவு கிடையாது. It is not a measure of a bottle. நான் பார்த்துட்டேன். I have seen that. இந்த அளவு எண்ணெயை தேவன் எனக்கு வைக்கல. This measure is never kept for me. அவர் எனக்காக வச்சிருக்கிற அளவு என்ன தெரியுமா? Do you know the measure that he has kept for me? முழு எண்ணெய் ஆலையை எனக்கு தானா? He has kept a oil factory for me. ஒரு நதி போல எண்ணெய். River like oil. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்லுங்க. I am asking a question to you, please answer. எங்கயாவது எண்ணெய் நதி போல வரத பார்த்திருக்கீங்களா? Have you seen oil flows like a river? இன்னைக்கு ஆறுகளே நதி போல வர்றது இல்ல. Nowadays the water never comes as a river. அதுவே நமக்கு ஆச்சரியம். I mean these all things were amazing for us. அது எங்கயோ பெஞ்ச மழையில வர்றது. I mean it comes by rain. ஆனா யோபு சொல்றாரு, But Job says என்ன நதி போல வருதா? oil comes as a river. இது எப்படி? How it is possible? இது எப்படி ஆகும்? How it is possible? நான் சொல்றேன், I am saying யோபு சொன்னதை சொல்றேன். what Job said, I am saying. நான் ஆராதிக்கிற என்ற தெய்வத்தால கூடாத காரியம் ஒண்ணு இல்ல. There is nothing impossible by God whom I worship. என் தேவனால் எல்லாம் கூட. All things are possible by God. அவர் சொல்ல ஆக. As he said, it will come true. அவர் கட்டளையிட நிற்க. If he command, it will stop. அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. Whatever he thinks, it will never be hindered. நல்லா கவனிச்சு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. Listen carefully the word of God. தேவன் போன வார்த்தையில பேசினாரு. I mean, past week God has spoken to us. யோபு எந்த நிலைமையில இந்த எண்ணெயை பார்க்கறான்? In what situation Job sees this oil? 10 பிள்ளை செத்து போயாச்சு. 10 children were died. வீடெல்லாம் அழிச்சாச்சு. I mean, his house are destroyed. ஒட்டகம் செத்தாச்சு. His camels were died. ஆடு மாடு எல்லாம் போச்சு. Every camels were died. மனைவி சாப்பிடான்னு சொல்லியாச்சு. I mean, wife said died. எல்லாரும் சொல்லியாச்சு. Everything has said. ஆனா But Job இழந்ததை சிந்தைக்கு கொண்டு வரல. He never thought which he has lost. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அது. I am amazed by that. அது பயங்கர ஆச்சரியம். I was amazed by that. இந்த தேவ மனிதனுக்குள்ள காண்கிற காரியம் அது மிகப்பெரிய காரியம். I mean, it is a wonderful thing which is in Job. இந்த ஒரு பாடத்தை நான் சரியா கத்துட்டு என் ஜீவியத்துல கொண்டு வந்தாலே, if I learn this lesson and make this lesson in my life, இந்த யோபுவை பற்றி இந்த ஒரு வசனத்தை பற்றி பாடத்தை நான் கத்துக்கிட்டாலே, if I learn about Job on this verse, என்ற வாழ்க்கையில தோல்வி இல்ல. in my life there is no failure. நித்திய ஜீவன் உண்டு. There is an eternal life. அந்த தேவ மனிதனுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. You should understand the thing and thought of that man of God. இந்த யோபு, this Job, எவ்வளவோ பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிறாரு. he is in midst of many struggles. எல்லாத்தையும் இழந்தாச்சு. All he lost. சரீரத்தில் சுகம் இல்ல. In his body he is not well. வேதனை, pains. But இந்த யோபு எதை சிந்திக்கிறான் பாருங்க. what he is thinking of. இங்க தாங்க தேவ மனுஷன் அவன் நிக்கறான். In this thing he stands as a man of God. இந்த தேவ மனிதனுடைய கிரியை இங்க தான் நம்ம பார்க்கலாம். We can see the deed of the man of God. ஆண்டவர் எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தார். God has taught a lesson for me. ஒரு மனிதனை எப்படி அறியலாம்? How to understand a man. நல்லா இருக்கும் பொழுது எல்லாரும் நல்லவர்களே. As you are well, everyone is well. நல்லா கவனிக்கணும். Listen carefully. 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். I have seen a vision 2 days before. தூங்கும் பொழுது இல்ல.
not in asleep. நேச்சரா நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் அந்த தரிசனத்தை பார்க்கிறேன். As I am working, I have seen a vision. ஒரு பெரிய வலு சர்ப்பம், a big serpent, பெரிய வலு சர்ப்பம், a big serpent. அத பார்த்தா if you see that, அப்படியே சுருண்டு it is strolling like, தன் தலையை மட்டும் கொஞ்சம் வெளியே வச்சு it keeps his head like that, அப்படியே அடங்கி it holds like this. பெரிய தாழ்மை. I mean, it shows humbleness. அந்த சர்ப்பத்தை போல தாழ்மையை நான் எங்கேயும் பார்க்க முடியாது. I have never seen as a humble serpent. அப்படியே சுருண்டு கிடக்குது. It is scrolling like that. அது இருக்கிற இடம் தெரியல. If it is there or not, we cannot know that. நீங்க அப்படி சர்ப்பத்தை பார்த்திருக்கீங்களா? Do you saw like that serpent? அப்படியே சுருண்டு படுத்திருக்கும். It is laying like that. நான் அதை பார்க்கிறேன். I am seeing that. என் மனசுல ஒன்று தோணுது. Some thoughts coming in my mind. என்ன அடக்கமான சர்ப்பம், how humble is this serpent, என்ன அமைதலான சர்ப்பம், how meek is this serpent, அப்பாவியான சர்ப்பம், how meek is this serpent. எனக்கு ஒரு சத்தம் கேக்குது. I am hearing a voice. நீ நெருங்கி போ, go little further, நீ பக்கத்துல போ, go nearby that, நீ போவே, go. இது நேச்சரா நடக்குது எனக்கு. It is happening by nature. நான் போறேன். I'm going near. பக்கத்துல போனா as I letting near, அப்பதான் அந்த சர்ப்பத்தினுடைய முழு ரூபம் தெரியுது. now I am seeing a full image of that serpent. அது அப்படியே சுருண்டு கட்டந்தத்தி மேல எழும்பி ஆட ஆரம்பிச்சிருச்சு. It start to come up and shake. அது படம் எடுத்து சீர ஆரம்பிக்குது. It comes and danced. அப்பதான் நான் ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. Holy Spirit is teaching one thing. எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. God is teaching one thing. நீ எதையும் தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது, if the thing you see from away, அது ஒன்றுமில்லாத மாதிரி தான் இருக்கும். it will look like there is nothing. நீ நெருங்கி போய் பார் தெரியும். As you are getting near, அது ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். அது ஆவிக்குரிய ரகசியம். I mean, as God has taught a spiritual lesson, நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். I will say as you understand. நமக்குள்ளேயும் சில சர்ப்பம் அப்படி தான் சுருண்டு படுத்திருக்குது. Inside of us some serpents are like that only. பிரச்சனை இல்லாத பொழுது நம்ம ரொம்ப தாழ்மையான மனிதர்கள். If there is no struggle, we are very humble persons. ரொம்ப தாழ்மை. We are very humble. பேச்சு கூட சத்தமா வராது. Our voice will be never high, come high. ரொம்ப அமைதலான ஆளு. We will speak very low. ஆனா but பிரச்சனை வந்துட்டா, if some crisis comes, பட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடும். we will stand up. இதுதான் மனுஷ குணம் என்று ஆவியானவனுக்கு வெளிப்படுத்தினார். When God showed that this is the characteristics of man. நீங்க கவனிக்கணும். Listen carefully. நான் இத மற்றவங்களுக்கு சொல்லல. I am not saying to others. இத நான் எனக்கு பார்க்கிறேன். I am seeing these things in myself. நீங்க உங்களுக்கு பாருங்க. You see by yourself. பிரச்சனை வராத பொழுது நீங்களும் நானும் நல்லவங்க தான். If there is no crisis, we all are good people. ஆனா பிரச்சனை வரும் பொழுது தான் நீ யாரு நான் யாரு நம்ம அபிஷேகத்தின் அளவு என்னன்னு அப்பதான் தெரியும். When the crisis comes, only we will know the measure of our anointing. பிரச்சனை இல்லாத பொழுது நம்முடைய அபிஷேகத்தின் அளவு அதிகமா இருக்கிறது போல தெரியும். I mean, if there is no crisis, it looks like our anointing level are very high. ஆனா பிரச்சனை வந்தா தான் நம்முடைய அபிஷேகத்தின் அளவு இன்னதென்று நம்ம அறிய முடியும். Only when crisis comes, we will know the level of our anointing. இப்ப யோபு சொல்றாரு, now Job says, அவன் எதையுமே சிந்திக்கல. he never thought of anything. எதையும் சிந்திக்கல. He never thought of anything. அவன் சிந்தை எல்லாம் இப்ப யாரு? I mean, what is the thought of him? அவன் எதை நினைவு கூறான்? What are the things he remember? செத்து போன பிள்ளையை நினைவு கூறல. He never thought of his children. அத முதல்ல வைக்கல. I mean, he never kept at first. இழந்தத முதல்ல வைக்கத. I mean, he never thought, he never kept அவன் he lost. எதையும் அவன் முன்னாடி எதையும் பேசல. He never speak anything else. அவனுடைய பிரசங்கம் என்னதான் சொல்லுது? What his discourse says, கன்மலையாகிய கிறிஸ்து. I mean, the rock of Christ. அப்போ பிரச்சனை நேரத்துல அவன் நினைவு எங்க வருது பாருங்க. I mean, see what is a thought of him in midst of struggles. இங்கதான் நீங்க ஆவிக்குரிய பாடத்தை கத்துக்கணும். Here we have to learn the spiritual lesson. இந்த ஒரு வசனத்தை நீ தியானிச்சு ஆவிக்குரிய ஜீவியத்துல நிறுத்தினாலே போதும். By this one verse, meditate and stand in your spiritual life. இந்த பரிசுத்த மனிதனிடத்துல நீ கத்துக்கிட்டா போதும். I mean, learn from the spiritual man. இந்த தேவ மனுஷங்கிட்ட நீ இந்த ஒரு காரியத்தை கத்துக்கிட்டா போதும். I mean, this one thing, if you learn, it is enough. நீ எந்த மலையும் தகர்க்கலாம். You can break any mountains. அவன் பிரச்சனையை பார்க்கல. He never saw
problems, அவன் கண்மலையை பார்க்கறான். he looked unto the rock. அவன் பிரச்சனையை யோசிக்கல. He never thought of the problem. அந்த கண்மலைக்குள் இருக்கிற இவனுக்காக வைக்கப்பட்ட அந்த எண்ணெயை யோசிக்கிறான். He was thinking of the rock rock and the oil which is in that. அவன் இப்ப இருக்கிற சூழ்நிலை அவன் நினைக்கல. He never thought of the situation where he is. அவன் செழிப்பின் நாட்களை நினைக்கிறான். Amen. He never thought of the days of prosperity. அந்த எண்ணெய் ஊற்றப்பட்ட காலத்தை நினைக்கிறான். Amen. He is thinking of the oil which is poured off. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை கட்டாயம் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் உண்டு. Today the lesson that we must learn. ஆவிக்குரிய மனிதர்களுக்கு ஆவிக்குரிய வறட்சியின் காலம் என்று ஒன்று உண்டு. For spiritual people there is a season of spiritual dryness. நான் சொல்றத நீங்க கவனமா கேட்கணும். You have to listen very carefully. ஆவிக்குரியவர்களுக்கு for spiritual people ஆவிக்குரிய வறட்சியின் காலம். there is a season of spiritual dryness. நான் சொல்றத நீங்க கவனமா கேளுங்க. Listen carefully. ஆவிக்குரியவர்களுக்கு for spiritual people ஆவிக்குரிய வறட்சியின் காலம். there is a spiritual dryness. அந்த காலத்துல தான் நீ அபிஷேகத்தை காத்துக்கணும். And that season you have to safeguard God your spirit. அந்த காலத்துல தான் நீ அபிஷேகத்தை காத்து வெச்சுக்கணும். On that season you have to guard your anointing. இதோ அந்த காலம் தேசத்தை பிடிக்க வந்துட்டு இருக்குது. This season is coming to capture the land. ஒவ்வொரு சபையை பிடிக்க வந்துட்டு இருக்குது. It is coming to capture churches. இந்த வேதத்தை சுமந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், காதுள்ளவன் ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவியை திறப்பானாக. As I carry this Bible, as I prophesy, let your ears be open for this verse. இதோ அந்த காட்சியை நான் காண்கிறேன். I am seeing that vision. ஆவிக்குரியவர்களுக்கு for spiritual people ஆவிக்குரிய வறட்சியின் காலம் வருது. there is a season of spiritual dryness. நீங்க மெய்யான அபிஷேகத்தை நீ பார்க்க முடியாது. you will never see a spiritual things. உண்மையான சத்திய வசனத்தை நீ சத்தியமா கேட்க முடியாது. you will never listen to a true spiritual things. உண்மையான ஆவிக்குரிய அப்போஸ்தலன், ஆவிக்குரிய தீர்க்கதரிசி, ஆவிக்குரிய மேய்ப்பன், ஆவிக்குரிய ஊழியம், ஆவிக்குரிய குடும்பங்களை, ஆவிக்குரிய மனவாட்டியை நீ பார்க்க முடியாது. you will never see a spiritual people, spiritual church and spiritual family. எல்லாம் கலப்படமாக போகுது. everything is going to be corrupted. அந்த எண்ணெயில செத்த ஈக்கள் விழுந்து அவர்களை நார பண்ணுகிற காலம் வந்தாச்சு. Amen. There comes a season that died flies will come and fall upon that oil. ஒரு காலத்துல அது நல்ல எண்ணெய் தான். Amen. Once upon a time it was a good oil. ஒரு காலத்துல அது நல்ல எண்ணெய் தான். Once upon it was a good oil. ஆனா அந்த எண்ணெயை கெடுக்கிற செத்த ஈக்கள் வந்தாச்சு. Amen. The one that defiles that oil has come. என் மனவாட்டி சபையே நீ கவனமாய் கேளு. Oh bride, my church, listen carefully. என் மந்தையே நீ கவனமாய் கேளு. Oh my flock, listen carefully. இந்த ஆன்லைன்ல பார்க்கிற என் தேவ ஜனமே கவனமாய் கேளு. Those who are listening online, listen carefully. இதோ கலப்புகள் வந்தாயிற்று. Corruption has come. ஆவிக்குரியவன் கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு கலப்புகள் உண்டாக போகுது. Amen. Corruption is going to come like that. We cannot even recognize and know the spiritual people. நீங்க எது உண்மை எது போலி உங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதோ கலப்புகள் வந்தாயிற்று. Amen. There comes a corruption. You cannot even know which is true and which is false. எது ஆவிக்குரிய சபை எது மாம்ச சபை உங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கலப்பு உண்டாயிருச்சு. Amen. Corruption is like this. You cannot find which are the spiritual, which are the non-spiritual churches. இந்த காலத்துல தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். In this season you have to be very careful. நல்ல தைலங்களை கெடுக்கிற ஆவிகள் உள்ள நுழையுதே. There comes a foul spirit which defiles the good oil. அது சிந்தையில நுழையலாம். It may come into your thoughts. உன் மனதில நுழையலாம். It may come into your mind. உன் எண்ணங்களில நுழையலாம். It may come into your thoughts. உன் வீட்டில நுழையலாம். It may come into your house. அது சகல காரியத்துல நுழையலாம். It may come into anything. என்னையை காத்துக்கொள், கவனமாயிரு. Guard your oil and be careful. நான் மீண்டும் சொல்றேன். I am saying it again. கலப்பின் காலம் வந்தாச்சு. The corruption has come. இதுதான் ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரிய வறட்சியின் காலம். This is a season
for spiritual people a spiritual dryness. எது உண்மையான அபிஷேகம் என்று உன்னால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கலப்பு உள்ள வருது. You cannot even find which is a true anointing, true spiritual. இந்த வசனத்தின்படி அபிஷேகத்தின்படி ஆவியின்படி சரியாய் பார்க்கிற மட்டும் தான் அறிய முடியும். According to by verse, by spirit, who knows, he only can find. கண்டுபிடிக்க முடியாது. You will never find that. ஆதலால தான் தேவன் ஒரு சோதனை அனுப்புவார் சபைகளுக்குள்ள. That is why God is sending a test to church. அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடியே, before that season comes, ஒரு வறட்சியின் காலம் வரும். there will be a season of dryness. உன்னால ஜெபிக்க முடியாது. You will never able to pray. உன்னால ஆவியில ஆராதிக்க முடியாது. You will never able to worship spiritually. ஆவியில நிரம்பி சத்தியத்தை கேட்க முடியாது. You will never be filled of spirit and listen the word of God. கேட்ட சத்தியத்தின்படி உன் ஜீவியத்தை, குடும்பத்தை, உன் வாழ்க்கையை அமைக்க முடியாது. As you hear the word of God, you cannot live according to that word. இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை நீ பிரதிபலிக்க முடியாது. I mean, you cannot reflect the light, the true word of God. நீ வேதத்தை ஆவியில நிரம்பி வாசிக்க முடியாது. You cannot able to read the word by spirit. அது ஆவியில தியானிக்க முடியாது. You will never able to meditate in spirit. ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரிய வறட்சியின் காலத்தின் அடையாளம். For spiritual people there is a season of spiritual dryness. This is a sign for that. இந்த நேரத்துல தான் நீங்க மெய்யான அபிஷேகத்தை நாடி நிக்கணும். In this season you have to hold on towards a true spirit. யோபு சொல்றத கவனிங்க. Listen carefully what Job says. எனக்கு புது என்ன வேணும்னு கேட்கல. He never asked a new oil. புது என்ன வேணும்னு கேட்கல. He never asked of new oil. என்ன ஆதி காலத்துல ஆவிக்குரிய செழிப்புல நடத்தின அந்த அபிஷேக தைலம் தான் எனக்கு வேணும். I mean, what are the oil that led in beginning? The same oil I need. நான் கேக்குறதுக்கு நீங்க கவனமா பதில் சொல்லுங்க. I mean, please answer carefully what I am asking. தேவன் இனி வர்ற காலத்துல சபையை, குடும்பங்களை, தனி நபரை எப்படி திருப்ப போறாரு? In coming days, how God is going to turn in person, in church, in family, புதிய மனவாட்டியா, as a new bride, ஆதி சபை போல தான் திருப்புவாரு. as a early church he is going to turn. ஆதி அப்போஸ்தல சபை போல தான் திருப்புவாரு. As a early apostolic church God is going to turn. இதுதான் தேவனுடைய மனதின் நினைவின் கிரியைகள். This is in God's mind and it is in God's deed. நீங்க கவனமா கேட்டு ஆவியில எழும்பி வா. I mean, listen carefully and stand up in spirit. இங்க வேதம் சொல்லுது, verse says, Job என்ன பார்க்கறான்? what he is seeing, அவன் என்னத்தை சிந்திக்கிறான்? what he thought. அவன் பிரச்சனையை அவன் சிந்திக்கலைங்க. He never thought of his problem. அவனுடைய தோல்வி அவன் சிந்திக்கல. He never thought of his failure. அவனுடைய இழப்பு அவன் சிந்திக்கல. He never thought of what he has lost. இப்ப அவன் சிந்திக்கிறது என்ன? what he is thinking now. ஆதி காலத்துல என் மேல இறங்கின அந்த நதி இப்ப எனக்கு வேணும். I need a river that flowed in early times. I need the same oil. அது இருந்தா எனக்கு நலம். If is there, that is good, better for me. அது இருந்தா எனக்கு செழிப்பு. If that is there, I have a prosperity. நீங்க நல்லா கவனிக்கணும் இல்லையா? I mean, listen carefully. நீங்க நல்லா கவனிக்கணும். Listen carefully. ஆதலால தான் யோபுவினுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. For that is why the words of Job says like that. அவன் அளவை கண்டுபிடிக்கிறான். He is finding the measurement. எனக்காக வந்த எண்ணெயின் அளவு நதி போல வந்ததா? For me the anointing has come upon me like a river. ஆனா ஏதோ ஒரு காரியத்துல இப்ப அந்த எண்ணெய் வல்ல. But because of something that oil never comes. என்ன அந்த எண்ணெய் இப்ப வல்ல. Now that oil never flows. அதனால தான் யோபு சொல்றாரு இப்ப வந்தா நலமா இருக்குங்கறாரு. That is why Job says if it is come, இப்ப அந்த எண்ணெய் இல்ல பாஸ்டர். Now it is not there, pastor. அவன் கவலை இதுதான். It is his pain. அவன் பாரம் இதுதான். It was his burden. நீங்க 29 ல இருந்து வாசி பாருங்க. I mean, if you read up
from 29. 42 வரல வாசிங்க. Read up to 42. யோபுவின் பிரசங்கத்தையும் வார்த்தையும் கவனிச்சு வாசி பாருங்க. Listen the Job's discourse and read. நீங்க கவனிச்சு வாசி பார்த்தீங்கன்னா, if you listen and read, யோபு 42 1-2 சொல்றாரு. In Job 42:1-2 says, அத கடைசி அதிகாரம். that is the last chapter. அவர் சொல்றாரு, here he says, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். if you say one thing it will come true. நீங்க சொன்னது நடக்கும். if you say one thing it will be fulfilled. என் தேவன் சொன்னது நடக்கும். if my God says it will come true. பிள்ளை செத்ததுக்கு அப்புறம் சொல்றான், after his children died he says, இழந்ததுக்கு அப்புறம் சொல்றான், everything he lost after he says. நீங்க ஒரு காரியத்தை அறிந்து இன்னைக்கு அந்த அபிஷேகத்துக்குள்ள ஏறி வாங்க. Amen. Know these things and come unto that anointing. நான் பிரச்சனையை குறித்து நீ சிந்திக்க மாட்டேன். I am not going to think of my problems. என் வாழ்க்கையில இருக்கிற எந்த காரியத்தினை நீ சிந்திக்க மாட்டேன். I am not going to think anything of my life. எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கண்மலையில் இருக்கிற எண்ணெயவே சிந்திப்பேன். I am going to think of the oil which has kept in that rock. அது எனக்காக புறப்பட்டு வரணும். Let it flow for me. அதுதான் என் சிந்தை. That is my thoughts. அதுதான் என் ஜெபம். That is my prayer. அதுதான் என் விசுவாசம். That is my faith. அதுதான் என் வாஞ்சை. That is my will. அதுதான் என் விருப்பம். That is my will. இந்த உலகமே என்னோட வந்து பேசினாலும், Amen, the world may speak. என்ன எனக்கு தோல்வியான காரியத்தை சொன்னாலும், Whatever the failure things the world may speak to me, என் செவிகள் அதவைகளுக்கு திறப்பது இல்லை. my ears will never open to that thing. என் நினைவுகள் எல்லாம் அந்த எண்ணெயே. My thoughts are the anointed oil. அதுதான் ஜீவியம். That is my life. நீங்க கவனிக்கணும். Listen. நீங்க நல்லா கவனிக்கணும். Listen carefully. அந்த எண்ணெயின் அளவை யோபு பார்த்துட்டாங்க. Amen. Job has seen the measurement of oil. நதி போல வரணும். That is river like. என்ன நதி போல வரணும். Oil should come as river. நதி போல வரணும். It come as river. அந்த அளவை பிடிச்சு ஜெபிக்கிறான். Amen. He is holding that level and praying. அது வந்தா நலமா இருக்கும். If it come, it is better. அது வரணும். It should come. என் மேல ஊற்றப்படணும். It should flow on me. என் வாழ்க்கையை மாற்றணும். Amen. It should change my life. என்ன விடுவிக்கணும். It should deliver me. நான் எதை இழந்தேனோ, Whatever may I lost. சத்துரு எதை அழிச்சு போட்டானோ, Whatever Satan destroyed, அதை திரும்ப புதுப்பிச்சு எடுக்கணும். I have to restore all the things. என் மாமிச பலத்தால முடியாது. Amen. I cannot do with my flesh. என்ற சுய பலத்தால முடியாது. Myself I cannot do. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். I know one thing. அந்த எண்ணெய் மேல ஊற்றப்படுகிற பொழுது, When that oil will flow on me, அந்த எண்ணெய் மேல ஊற்றப்படுகிற பொழுது, when that oil flows on me, இழந்ததை திரும்ப பெறுவேன். I will restore whatever I lost. அந்த எண்ணெய் கொண்டு வர, That oil will bring back. அந்த எண்ணெய் கொண்டு வர, That oil will bring back. அந்த எண்ணெய் கொண்டு வர, That oil will bring back. அபிஷேகத்தால முடியும். By anointing is possible. அபிஷேகத்தால முடியும். By anointing is possible. அவர் எனக்கு கொஞ்சமா வைக்கல. Amen. God has never kept me little bit. நதி போல As river flows. இதைத்தான் ஏசப்பா சொன்னாரு. This is what Jesus said. என்ன விசுவாசிக்கிறவ உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதி போல வரும். Whoever believes in me, the living water will flows out. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. I like very much that verse. என்ன விசுவாசிக்கிறவன், Amen. Those who believe me, என்ன வாஞ்சிக்கிறவன், Amen. Those who need me, எவனா என்கிட்ட வா. Amen. Whoever wants me, let him come to me. அவர்கிட்ட வந்தா என்ன தருவாரு? Amen. What he will give if you come to him, me? என்ன தருவாரு? What he will give? உனக்குள்ள ஒரு வாசலை திறப்பாரு. Amen. He will open an aroma in you. அதுதான் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிற ஊற்றின் வாசல். That is the gate that living water flows. யோவான் 4:13 சொல்லுது. Amen. John 4:13 says. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு. When God saying to her, ஸ்திரியே, Amen. Oh, நான் உனக்கு கொடுக்கிற தண்ணீர், the water which I give to you. அது அளவையும் சொல்றாரு. Amen. He's saying measure also. அதன் காலத்தையும் சொல்றாரு. Amen. He says a season also. நான் சொல்றது நீங்க மீண்டும் கவனிங்க. Listen carefully. அந்த அளவையும் சொல்றாரு. He's saying measure. அதனுடைய காலத்தையும் சொல்றாரு. He says about the season. நான் உனக்குள்ள
in you, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை வச்சிருக்கிறேன். I have kept a living river in you. அந்த தண்ணீரின் அளவை சொல்லிட்டாரு. He said about the measurement of that river. இப்ப அந்த தண்ணீரின் காலத்தை சொல்றாரு. He is saying about the season of that water. அது நித்திய 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 காலமாய் உன்னில் வெளிப்படும். It will reveal eternally. நித்திய நித்திய காலமா. It will reveal inside you eternally. அது காலம் காலமா. A season by season. அப்ப நான் உனக்கு கொடுக்கிறது நின்று போகிற அபிஷேகம் அல்ல. That anointing that I give you, it will never stop. ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு போற அபிஷேகம் அல்ல. By day it will never go. அது நித்திய காலமா. As it eternally. அது பொங்கி I mean it will overflow. அது பொங்கி it overflow. அது பொங்கி it is overflow. அது உன்னில் புறப்படணும். It will flow from you. உன் தலைமுறை, your offspring, உன் பிள்ளைகளின் தலைமுறை, your offspring and your sons offspring. அப்போ உனக்கு வெச்சிருக்கிற அபிஷேகம் தலைமுறைகளை கடந்து போகணும். The anointing which has kept for you, it will pass generation after generation. அது உன்னோட நிக்க கூடாது. It should never stop in you. அது நம்மோட நிக்க கூடாது. It should never stop on you. அது நின்னுட்டா சரியில்லை. If it is stopped, it is not good. எங்கயோ தப்பு அது. There is something wrong has happened. நீங்க கவனிச்சு listen. இன்னைக்கு ஆவில வாங்க. Come in spiritual. தேவன் சவுலை அபிஷேகிச்சார். God has anointed Saul. அவன் அபிஷேகிக்கிற பொழுது, while he was anointed, அவனை ராஜாவா அபிஷேகிச்சார். he has anointed for as a king. இஸ்ரவேலின் இரட்சகனை அபிஷேகிச்சார். God has kept him as a redeemer of Israel. இஸ்ரவேலை மீட்கிற ஒரு மீட்பனை அபிஷேகிச்சார். He anointed him for a redeemer of Israel. இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு தலைவனை அபிஷேகிச்சார். As a leader of Israel, he was anointed. இஸ்ரவேலை சத்ருவின் கையிலிருந்து காக்கிறவனை அபிஷேகிச்சார். I mean, he was a God. He was anointed as a God for Israelites. இஸ்ரவேலை தேவ சித்தத்தின்படி நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவனை அபிஷேகிச்சார். God has anointed him as to lead the Israelites in spiritual manner. அந்த அபிஷேகத்தின் அளவு ஒரு மூடி. The level or the measure of that anointing is a 1 second. நீங்க கவனிச்சா இன்னைக்கு யோபு சொன்ன அபிஷேகத்தை பிடிச்சிடுவீங்க. I mean, if you listen, you will capture the anointing which Job said. தயவு செய்து நீங்க ஆவியில வசனத்தை கேட்பீங்கன்னு சொல்லி பேசுறேன். I mean, I believe that you will listen this verse in spiritual. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க. I mean, listen carefully the word of God. இந்த மூடியின் அளவு, I mean, as the level of cast. சவுலை எப்படி உயர்த்துச்சு? I mean, how it raised Saul. இந்த மூடியின் அளவை, I mean, the level of this cap, தேவன் Lord, சாமுவேலுக்கு சொல்லி, I mean, as he said to say சாமுவேல் சவுல் அபிஷேகிக்கிறார். Samuel anoints Saul. எப்ப அந்த அபிஷேக தைலம் அவன் மேல வந்ததோ, as the anointing oil has come upon him, அப்பவே அவன் இஸ்ரவேலுக்கு ராஜா. at that moment he became a king of Israel. நான் மீண்டும் சொல்றேன், I am saying it again. எப்ப அந்த அபிஷேகம் ஒரு சொட்டா மேல விழுந்தாச்சு, the drop of that oil has come upon him, அந்த நொடி பொழுதில் இருந்த at that second அவனை தகுதிப்படுத்தி நிறுத்துது அந்த அபிஷேகம். the anointing that makes him worthy. உன்னை குப்பையில கடந்தாலும் உன்னை ஸ்தானத்துல நிறுத்தக்கூடியது எது தெரியுமா? அபிஷேகமே. If you are made in dust which is making you worthy, that is anointing. உன்னை ஸ்தானத்துல நிறுத்தக்கூடியது அபிஷேகம். I mean, which makes you in position, it is anointing. அந்த அபிஷேகம் மேல விழுந்த உடனே, I mean, at that second the anointing has come upon him. அவன் இஸ்ரவேலுக்கு ராஜா. He become king of Israel. இஸ்ரவேலின் இரட்சகன். He become a redeemer of Israel. இஸ்ரவேலை காக்கிற ஒரு பாதுகாவலன். He become a God of Israel. இஸ்ரவேலை மீட்கிற ஒரு மீட்பன். He become a redeemer for Israelites. இஸ்ரவேலுக்கு ஒரு காவலாளி. He become a God for Israelites. இப்படிப்பட்ட அத்தனை தகுதிகளையும் அந்த ஒரு மூடி அளவின் அபிஷேகம் அவனுக்குள்ள உண்டாக்குச்சு. I mean, all this worthiness, the level of that cap made him. அபிஷேகம் உன்னை நிறுத்தும். I mean, anointing will make you stand. அபிஷேகம் உன்னை ஸ்தானத்துல நிறுத்தும். Anointing will make you stand in position. அபிஷேகம் நிறுத்தும். Anointing will make you stand. அபிஷேகம் நிறுத்தும். Anointing will make you stand. அது குப்பை மேல போய் கிடக்கிற ஒரு நபர் மேல விழுந்தாலும் சரி, அவன ராஜாவா அபிஷேகம் மாற்றா. Anointing
it will make him a king. ஏன்னா வேதம் சொல்லுது Bible says, 1 சாமுவேல் 10:6ல when Samuel 10:6 says, அந்த எண்ணெய் விழுந்த உடனே as the oil flowed upon him, அந்த எண்ணெய் சும்மா இருக்காது. that oil will never be same. நான் இதுவரை அப்படி பார்த்தது இல்லை. I have never seen like that. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா, if anointing come upon a man, அது அமைதியா இருக்காது. it will never be same. நீங்க அமைதியா இருக்கலாம், you can be meek, நீங்க அமைதியா இருக்கலாம், you can sit simply, ஆனா அபிஷேகம் அமைதியா இருக்காது. but anointing will not be simple. நீங்க இந்த வார்த்தையை கேக்குறீங்க, you are listening this words, இந்த வார்த்தை நீங்க காதால கேக்குறீங்க, you are listening by ears, ஆனா இதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியாது. you never know the mystery of it. அவர் வாயிலிருந்து வசனம் புறப்பட்டா, as the word comes out of his mouth, அது வெறுமனே திரும்பாது. it will never go in vain. அது செய்ய வேண்டியதை செஞ்சு முடிக்கா, it will do whatever he said and it will go back. நல்லா கவனிங்க, listen carefully. இந்த வசனம் வெறுமனே திரும்பாது. பாத்துக்கிடுங்க, this verse will never go vain. அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல இறங்கிட்டா, if anointing comes upon a man, எதற்காக இறங்குதோ, for what it comes, எதற்காக இறங்குதோ, for what purpose it flows down, அதை செய்யாம அது சும்மா இருக்காது. it will do that, it will never go vain. அது ராஜாவா இறங்கலாம், it makes kings, அது தீர்க்கதரிசியா இறங்கலாம், it makes prophets, அது உன்னை ஒரு ஆசாரியனா இறங்கலாம், it makes you as a priest, பிதாவின் சித்தத்தின்படி அது எதற்காக வேண்டுமானாலும் இறங்கலாம். it may come whatever the will of Father, ஆனா எதற்காக இறங்குதோ, for what it comes, அதற்காகவே உன்னை மாத்துறதுதான் அபிஷேகம். amen, it will change according to that what purpose that he comes. எனக்கு என்னைக்குமே மனுஷன் மேல நம்பிக்கை இல்ல. I never believe a man. ஏன்னா இறங்குற அபிஷேகத்தின் மேல எனக்கு விசுவாசம். I believe in the anointing which flows on me. அவன் யாரா வேணா இருக்கட்டும், I mean whomever may it, அவன் சவுலா வேணாலும் இருக்கட்டும், I mean maybe it's Saul, நான் சொல்றேன் அது கோலியாத்தா வேணாலும் I இருக்கட்டும், am saying he may be Goliath, அவன் மேல இந்த அபிஷேகம் இறங்கினா அவனும் இந்த வார்த்தையை பிடிச்சு நடப்பான். if the anointing flows upon him, he will hold the words and stand. அபிஷேகம் மாற்றா, Amen, anointing will change. மனுஷனால் கூடாது, Amen, what impossible in man, பணத்தினால கூடாது, Amen, what is impossible with money, வேற எதுனாலும் கூடாது, Amen, it will be not possible by anything, ஆனா அபிஷேகத்தால கூடாது. by anointing is possible, அபிஷேகத்தால முடியா, by anointing is possible, அபிஷேகத்தால முடியா. by anointing is possible. மரியாள் கேக்குறா, Mary asks, தூதனோட கேக்குறா, he is asking to angel, இது எப்படி நடக்கும், how it is possible, என் மூளையின்படி எப்படி நடக்கும், Amen, according to my brain, how it is possible, அது சிருஷ்டிப்பின்படி எப்படி நடக்கும், according to creation, how it is possible. அபிஷேகம் சிருஷ்டிப்புக்கு அப்பால் பட்டவன், Amen, anointing is over creation, அது சகல சூழ்நிலைக்கு அப்பால் பட்டவன், it is over all circumstances. மரியாள் கேக்குறா, Mary asking, எப்படி ஆகும், how can be, எப்படி நடக்கும், how it is possible. இந்த கேள்வி கேக்குறப்ப எனக்கா ஒரே தாகம். Amen, as she asked, I am more thirst. இந்த மரியாளை போல எத்தனை கேள்விகள் நமக்குள்ள உண்டு. How many questions that we have like Mary. இந்த மரியாளை போல நமக்கு கேள்வி எவ்வளவு உண்டு. How many questions we have like Mary had. இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், how it is possible, how that is possible, how it is possible, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், how that is possible, how it is possible. இப்ப தூதன் என்னதான் சொல்ல போறாரு, what angel is going to say, தூதன் என்னதான் சொல்ல போறாரு, what angel is going to say. எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி, I am more enthusiast. ஆண்டவருடைய பதில கேட்கறதுக்கு எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி. Amen, he is more enthusiast to listen the answer of God. ஏனா மரியாளுடைய கேள்வி ஏன் கேள்வி, Amen, because Mary's question is same as
my question. மரியாளுடைய கேள்வி உன் கேள்வி. Mary's question is your question. எப்படி ஆகும்? How it is possible? எப்படி நடக்கும்? How it is possible? தூதனுக்கு வார்த்தை வந்தாச்சல்ல. Our word has come to angel. அவன் வார்த்தையை சுமந்தனல்ல. He is a bearer of word. மரியாள் கேட்கிற கேள்விக்கு தூதவன் பதில் சொல்லாம போயிடுவாரா? Amen. How the angel will go not saying anything to Mary? சில மனிதர்கள் என்ன பார்த்து பேசியிருக்காங்க. Some people have said, looking at me, Pastor, நீங்க அந்த ஆளோட பதில் பேச முடியாது. you can never speak to him. அந்த ஆள் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. You can never answer the question that he asks. நான் அதற்கு ஒரு வேதத்தை சுமந்து அசட்டை சிரிப்பது உண்டு. I will laugh like this, holding this Bible. ஏன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு கட்டாயம் என்னால பதில் சொல்ல முடியாது. I mean, I am not able to answer the questions they ask. எனக்குள்ள இருக்கிற கேள்விக்கே பதில் சொல்ல தெரியாது. I don't know answer the question which I have. மற்றவங்க கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியும்? How can I answer the others question? ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும். But one thing I know, நான் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைனா, if it is true that I am anointed by him, இந்த வார்த்தை அவர் என் இருதயத்திலே கொளுத்தி விட்டது உண்மையானா, if he was ignited this word in my heart, எந்த மனிதனுடைய கேள்விக்கும் பதில் இதிலே உண்டு. there is an answer for the questions of anyone. பதில் மட்டும் அல்ல, not only answer, அது கிரியையும் வெளிப்படா. it will reveal the work. இப்ப தூதன் சொல்றாரு, now angel says, ஏ மரியாள், oh Maria, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். I am answering your question. நீ கேட்ட கேள்வி சரிதான். Your question was right. எப்படி ஆக முடியாது? It is not possible. சிருஷ்டிப்பின்படியே முடியாது. According to creation it is not possible. சிருஷ்டிப்பின்படியே முடியாது. According to creation it is not possible. அந்த சிருஷ்டிப்பையே மாற்றி நடத்தக்கூடிய ஒரு வல்லமை நான் உனக்கு காட்டி கொடுக்கிறேன். I am going to show the anointing that changes even creation. அந்த சிருஷ்டிப்பையே மாற்றி நடத்துகிற ஒரு வல்லமை உனக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். I am going to show you the anointing that changes even the creation. தூதன் மரியாளுக்கு அதை காட்டி கொடுத்தார். Angel showed that anointing to Mary. என் தேவ சபையே, இன்றைக்கு அதை நான் உனக்கு காட்டி கொடுக்கிறேன். My church, now I am going to show you. அவர் வார்த்தையின்படி, according to his word, இது எப்படி ஆகும்? how it is possible. இது எப்படி நடக்கும்? how it is possible. இது எப்படி முடியும்? how it will be. இது எப்படி? how எப்படி என்று கேட்கிற கேள்விக்கு, amen, the question you asked, that how it is, தூதன் பதில் சொல்றாரு. angel is answering, பரிசுத்த ஆவி உன் மேல வரும். as the Holy Ghost come upon you. பரிசுத்த ஆவி உன் மேல வரும். The Holy Ghost come upon you. உன் மேல நிழலிடும். Amen. It will hover on you. அந்த பரிசுத்த ஆவி உன்னை ஆண்டு கொள்ளும். Amen. It will lead you. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தையும் சிருஷ்டிப்பின் அப்பாற்பட்ட காரியத்தையும் உனக்குள் அது நடப்பிக்கும். It will create more supernatural and over creation. நடக்குமா? Is it possible? பரிசுத்த ஆவி வந்தா நடக்கும். If Holy Ghost comes, it is possible. மரியாளுக்கு பரிசுத்த ஆவியை காட்டின உடனே இவ பேச்சு மாறி போச்சு. Mary is amazed. His words were changed. அவரை பார்த்தாலே மாறுங்கல்ல. As you see him, everything will change. இவ கேட்டா மாறி போச்சு. If you listen, it will change. தூதனை பார்த்து மறுபடியும் கேள்வி கேட்கறா. She is asking question again. மாறுமா? It will. Is it change? It will change. நடக்குமா? Will it change? அவர் வந்தா நடக்கும். If he comes, will change. அப்ப மரியாள் சொல்றாங்க, then Mary says, அப்படி நான் அவருக்கு அடிமை. if it is like that, I am servant for that. அப்படி நான் அவருக்கு அடிமை. If it is like that, I am serving him. அவருடைய அடிமையாக எனக்குள் அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ, let he do as I am servant whatever he wants to do. அவர் எனக்கு அதை செய்யட்டும். Let he do whatever he wants to do in me. அப்ப பரிசுத்த ஆவி வந்தா, if Holy Ghost comes, அது எல்லாம் நடப்பிக்கும். whatever you want to do, it will do. கிரியை செய்யாது இருக்கிற அபிஷேகம் அல்ல. The anointing which doesn't do anything. அது அமைதியா இருக்கிற அபிஷேகத்தை நான் பெறலைங்க. I never got the anointing which
which stays simple. முழு இஸ்ரவேல் ராணுவம் கெபிக்குள்ள போய் இருக்குது. I mean whole Israel army is gone unto tombs. ஆனா தாவீது இந்த அபிஷேகம் கெபிக்குள்ள இல்ல வீட்டுக்குள்ள எங்க இருக்க விட மாட்டேங்குது. The anointing which was upon David, it never stopped him on cave. அவனை தரிசனத்துக்குள்ள நடத்துது. It is leading him towards vision. அவனை ஜெயத்துக்குள்ள நடத்துது. It is leading him towards victory. இன்னைக்கு பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்றேன். I am by the Spirit I am saying. அந்த அபிஷேகம் உன் மேல வந்துட்டா. If that spirit, that anointing will come upon you. சிந்தைக்கும் புத்திக்கும் நினைச்சு பார்க்க முடியாத காரியம் அந்த அபிஷேகம் செஞ்சு முடிக்க. More than your thoughts and will, that anointing will do mighty things for you. முடியாதது முடியும். The impossible thing will be possible. நடக்காதது நடக்கும். Things which never comes true, it will come true. ஏன்னா அபிஷேகம் நடத்தி காட்டா. Because the anointing will make things happen. இப்ப மரியாளுடைய பார்வை. Now the look of Mary, தூதன் மேல இல்ல. now she never looks towards the angel. மரியாளுடைய பார்வை தூதன் மேல இல்ல. நீ now she never looks to angel. அவ மேல இறங்க போகிற அபிஷேகத்தின் மேல. now she looks upon the anointing which is going to flow on her. நீ கவனி. listen. நீ பரிசுத்த ஆவியை நோக்கி பாரு. look unto the Holy Spirit. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வறட்சியின் காலத்துல நீ செழிப்பாய் மேல வரணும். Amen. In this season of dryness, you should come as a prosper. ஆண்டவர் இன்னொரு தீர்க்கதரிசன வார்த்தையை உரக்க சொல்லுகிறேன் கேளுங்க. God is letting me speak another prophetic voice. இந்த வறட்சியின் காலத்துல, in this spiritual dry season, ஜனங்க விடுதலைக்காக தேடுவாங்க. I mean someone will ask for deliverance. இங்க போலாமா அங்க போலாமான்னு தேட ஆரம்பிப்பாங்க. They will ask, can we go there, can we go here? ஆகார் தேடினது போல வனாந்தரத்துல தேடுவாங்க. As Hagar looked, பிள்ளையை உயிர்ப்பிக்க, பிரச்சனையை மாற்ற, போராட்டத்தை மாற்ற அவர்கள் அந்த விடுதலையை தேடுவாங்க. To redeem the children, to come out of the problems, they will look at the solution from here and there. ஆனா கடைசில ஒன்னு அறிஞ்சுக்கிடுவாங்க. But at last they will come to know this. எல்லாம் வறட்சி ஆயிருச்சு. Everything become dry. எல்லாம் வறட்சி ஆயிருச்சு. Everything become dry. நான் பிள்ளைய பார்க்க மாட்டேன். I will never look unto my children. நீ நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருவா. I will look unto you. ஆண்டவர் ஒன்ன சொல்லுவாரு. God will say one thing. அவர்களை நதி இருக்கிற இடத்துல, ஊற்று இருக்கிற இடத்துல தேவன் சரியாய் நடத்தி கொண்டு வருவாரு. God will lead them correctly towards the river flowing area. இதோ இந்த ஆவிக்குரிய காலத்துல, ஆவிக்குரிய வறட்சியின் காலத்துல ஊற்று எங்க இருக்கு என்கிற அடையாளத்தை ஆகார்கள் கண்டுபிடிக்க போறாங்க. Amen. Some Hagars is going to find where there is river flows in this season of dryness. ஆகாரின் கண்ணை தெய்வம் திறப்பாரு. I mean God will open the eyes of Hagar. பிள்ளையை உயிர்ப்பிக்க கூடிய அப்படிப்பட்ட மகிமையை காணும்படி அவ கண்களை தேவன் திறப்பாரு. God will open the eyes of Hagar as she comes the children alive. சுற்றிலும் வறட்சி. I mean around, if you see, there is a dryness. எங்குமே தண்ணி கிடையாது. There is no water. எங்குமே தண்ணி இல்லை. There is no water around. எங்குமே தண்ணி இல்லை. There is no water around. ஆண்டவர் பேசுறாரு. But God speaks. நீ தண்ணி இருக்கிற இடத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க தண்ணி இருக்காத நான் சொல்றேன். I will say you where there is water. நீ அங்க போ. Go there. இனி கர்த்தரே இறங்கி நடத்த போறாரு. God himself comes and going to lead us. தண்ணி எங்க இருக்கு? உயிர்ப்பிக்கிற தண்ணி எங்க இருக்கு? விடுவிக்கிற தண்ணி எங்க இருக்கு? உன் ஜீவனை காப்பாற்றி நடத்துகிற தண்ணி எங்க இருக்குங்கிறத ஆவியானவரே தேவனே இறங்கி நடத்த போறாரு. God himself is going to come and lead to where there is a living water that makes you alive. அது உண்மையான ஜீவ தண்ணீர் எங்க இருக்கோ அங்கதான் தேவன் நடத்துவாரு. God will lead us where there is true living water. அதை இழந்து போகாதே. Never lose that. அதை இழந்துராதே. Never lose this. அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கிற. Where there is a living water, you are there. அது உனக்காகவே. That
that is for you. நீ குடிக்கவே, Amen. For you to drink. உன் பிள்ளைக்கு கொடுக்கவே, But to give to your children. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கொடுக்கவே, But to give to the children of your children. நீ பாக்கியவான், You are blessed one. நீ பாக்கியவதி. You are blessed one. இந்த போராட்டத்துல உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. In this struggle there is a blessing for you. இந்த போராட்டத்துல உனக்கு ஒரு நன்மை உண்டு. There is a good thing for you in midst of this struggle. போராட்டம் வந்தா தானே நீ ஜீவத்தை நீரை தேடுற. Amen. If struggle comes, you will seek for eternal water. போராட்டம் வந்தா தானே நீ ஜீவத்தை நீரை பார்க்கற. If a problem comes, you seek for living water. இல்லனா நீ பார்க்க மாட்டியே. If problem never comes, you will never look for that. இப்ப இந்த போராட்டம் எங்க நடக்குது? Where these problems leading you? ஜீவ தண்ணீர் அண்டையில நடத்தணும். Towards the living water. வெளி இல்ல. Not in. வெளி இல்ல. I mean not ஜீவ தண்ணீர் அண்டைக்கு. Towards the living water. வேதம் சொல்லுது வெளிப்படுத்தல. I mean verse says in Revelation. அவர்களை ஜீவ தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். I will lead them into the living water. அவர்களை ஜீவ தண்ணீர் அண்டையில். I mean leading them into living water. சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் உன்னை ஜீவ தண்ணீர் அண்டையில தான் நடத்தணும். Some problems and struggles should lead you towards the living water. வறட்சியான இடத்துல நடத்த கூடாது. It should never lead to dryness. அப்படி நடத்தினா நீ மாமிசத்துல விழுந்துட்டேன்னு அர்த்தம். If it is like that, you have fallen in flesh. நீ சுயத்துல விழுந்துட்டேன்னு அர்த்தம். You have fallen in selfishness. நீங்க தயவு செய்து கவனிங்க. Listen carefully. தூங்குறவங்க கொஞ்சம் விழிச்சு கேளு. Those who are asleep, awake and listen. நீ நல்லா கேளு. Listen carefully. உன்னோட தான் பேசுறாரு. I am speaking unto you. இந்த கொஞ்சம் அபிஷேகம் And that this little amount of anointing, சவுல் மேல இறங்கியாச்சு. it has come upon Saul. இப்ப அவன் ராஜா. Now he is king. இப்ப அவன் ராஜா. Now he is king. ஆனா சில மனிதர்கள் அவனை நம்பல. Some people are not believing him. அதாவது பேலியாளின் மக்கள் அவனை நம்பல. The sons of Belial, they are not believing. பாருங்க நம்பல. They are not believing. 1 சாமுவேல் 10:27 சொல்லுது. 1 Samuel 10:27 says அவனை நம்பல. they were not believed. அவனை நம்பாதனால அவனுக்கு காணிக்க கொடுக்கல. They were not believing him. They were not offering him anything. நீங்க இந்த இப்படிப்பட்ட மதியினர்களுக்கு நான் சொல்றேன். I mean, as those who are not respecting one, I am saying to them. நீ நம்பாம போலாம். I mean, you may be unbelieved. நீ காணிக்க கொடுக்காம போலாம். You may never give tithes. என்ன ராஜ்யம் நின்றுமா? Does this kingship will stop? இல்ல இஸ்ரவேலின் ராஜ்யம் சம்பிச்சு போயிருமா? Will this kingship will stop? இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறாரு. There is a king of Israel. இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறாரு. There is a king of Israel. பேலியாளின் மக்கள் பேசுறாங்க. The sons of Belial speaks. இவனா நம்மள ஆள போறான்? Do he is going to king rule over us? இவனா ராஜா? Do he is a king? அதும் பாருங்க இவன் காது கேட்க பேசுறாங்க. As he listen, they are speaking. இந்த அபிஷேகம் அவனை எப்படி நடத்துது பாருங்க. See how the anointing leads him. அவன் காது கேட்க சொல்றாங்க. As he listen, they are speaking these things. இவன் ராஜாவா? Is he king? இவனா நம்மள ஆள போறான்? Is he going to rule us? அற்பமான வார்த்தை. I mean, as a words they are speaking. அவனை விடாய்க்கிற வார்த்தை. They are making him down. ஆனா கொப்பி அபிஷேகம் தான். It is a small amount of anointing. அவனை எப்படி நடத்துது பாருங்க. See how it is leading them. சவுல் சொல்றான். Saul says கேளாதவனை போல இருந்தானா? he was standing like one who is not listening. அவன் கேளாதவனை போல இருந்தானா? He was standing like not listening that. ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் இருந்தா, if there is anointing in one man, அந்த அபிஷேகம் அவனை எப்படி நடத்தும் தெரியுமா? how that anointing will lead him, you know? எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுங்கற அந்த நடத்திப்பு அவனுக்கு வந்துரும். I mean, there is a leading to what to hear, what not to hear. அபிஷேகம் இருக்குங்கிறதுக்கு அதுதான் அடையாளமே. That is a sign of anointing. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வார்த்தை. I am very much I like very much that verse. அதுல கைய வெச்சு 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 அபிஷேகத்துக்குள்ள நிரம்பிக்கிட்டே இருந்தேன். I kept the hands upon that. I was filled with the spirit. அத கேளாதவனை போல இருந்தான். I mean, he was a man standing there like not listening. அபிஷேகம் எப்படி நடந்தது பாத்தீங்களா? See how the anointing leads them. அவனை மனமடி வாக்குற மாதிரி பேசினா, they were speaking to make him depressed. கண்டுக்கவே இல்லை. He never listened them. ஆனா நம்மள யாராவது பேசினா, if someone speaking against us, 1000 வார்த்தை நல்ல வார்த்தை வரும்.
1,000 word will come good words. இப்போ வர்ற மாதிரி மணி கணக்கா வரும். Amen. Hourly it will come. அத்தனை தீர்க்கதரிசன வார்த்தையா இருக்கும். Amen. It will come as a prophetic word. அடி சர்ச் முடிஞ்சு வெளியே போறப்போ After service, if you go out, ஒரு சக்தி வந்து ஒரு வார்த்தை போட்டு போயிடும். Amen. One power will come and say one word to you. இது வரல நிரம்பின அபிஷேக தைலம். You were filled with the spiritual oil. நான் நினைச்சிருப்பேன் ஐயோ பிள்ளை நல்ல ஆவில நிரம்பி இருக்குது. I was thinking our children were filled with the Spirit of God. ஓ இந்த ஆளு நல்ல ஆவில நிரம்பியாச்சு. Oh, this man were filled with the Spirit of God. அப்பா இனி நமக்கு கவலையில பிள்ளை மேல வந்துருச்சு. Amen. I'm not going to think of them. They will come up. அப்படி வெளியே போய் நின்னா as I stand out, முகநாடில மாறி வேற ரூபத்துல நம்மள பாக்கும். Their face will change and look unto us in different way. நான் இங்க பார்த்த முகம் எங்க போச்சு? Where is the face that I have looked inside the church? அது செத்தை விழுங்கிச்சு. Amen. The died fly has swollen that. இப்ப ஆளை பார்த்தா now if you see him, நீங்க பக்கத்துல போக முடியாது. you can never go near to him. நமக்கு இப்ப பயம் வந்துரு. Now we become afraid. என்னடா கண்ணே என்னாச்சு? What happened to you? பேசாதீங்க. Don't speak to me. நான் தான் பேச மாட்டேனே. That I will never speak. நான் பேசாமயே பிரச்சனை வருது. Even I not speak, there comes a problem. 1000 வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. There is 1,000 words which make us alive. 1000 வார்த்தையை தூக்கி எடுத்து நிறுத்தி உன்னை மறுரூபமாக்குற வார்த்தை. There is 1,000 words that make you stand and transform you. இந்த வேதத்தை சுமந்து சொல்ற நீ தராசல முடிஞ்சா நிறுத்தி பாத்துக்க. Amen. Take all the words and keep in weigh missions. எவனோ செத்த ஆவில செத்த ஆவி பேச்ச பேசிடுவான். Amen. By dead spirit someone has spoke dead words. இப்ப நம்மால அது பேசிட்டான்னு அத ஊதி பெருசாகிடுவாங்க. As we think he spoke this and we will speak it and make it bigger. இவங்க ஊதுற பலூன் என்ன ஆகும் தெரியுமா? The thing which we make bigger, what will happen, you know? நல்ல பெருசாகும். The problem will become big. ஆனா எங்க வெடிக்கு தெரியுமா? Where it will break, you know? ஏன் தலை மேல தான். It will break on my head. போட்டவன் ஒருத்தன். One he throwed on me. கேட்டது ஒரு ஆளு. The one who listened that. பிரச்சனை எல்லாம் வேற பக்கம். The problem is on another side. ஆனா வெடி எங்க விழுகுது? The blast was on my. இதுதான் ஊழியம். This is a ministry. அதனால தான் அவர் தலையா இருக்கறனால தப்பிச்சு பிழைக்கிறேன். I am alive because he is my head. பாஸ்டர் வேகமா கை தட்டறத பார்த்தா நிறைய வெடி வாங்கி இருப்பாராட்ட தெரியுது. As pastor claps, he is an experienced one. ஆனா அவருக்கு நிறைய முடி விழுந்துருச்சு வெடி விழுந்து. Amen. As he blasts, there is a lot of hair fallen away. அவருக்கு விழுந்த வெடி எல்லாம் முடி போச்சு. I mean, as blasted, he lost his hairs. பக்கத்துல இருக்கிற பாஸ்டருக்கு இப்ப தான் விழுந்துட்டு இருக்குது. The pastor who is sitting nearby, he is on the way. இன்னொரு பக்கத்துல இருக்கிற பாஸ்டருக்கு கருப்பு வெள்ளையா மாறி போச்சு. The another pastor, black become gray. ஆனா நம்ம ரெண்டு பேர் பாக்கியவான்கள். We are blessed one. எனக்கு தலையிலே ஒண்ணு ஆகல. There is nothing happened in my head. ஆனா என்னோட சூப்பர்மேன் நீங்க. I am Superman on you. உங்களுக்கு தலையிலும் ஒண்ணு ஆகல தாடியிலும் ஒண்ணு ஆகல. There is nothing happened on your head and your beard. உங்களுக்கு கிருபை ஜாஸ்தி. There is over grace on you. ஆனா நீங்க சவுலை எடுத்தா if you take and look at Saul, அந்நிய சத்தத்தை கேட்கல. I mean he never listened to other voices. இதுதான் அபிஷேகம். This is anointing. 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 இதுதான் மெய்யான அபிஷேகம். This is a true anointing. உன்னை சோதிச்சு பாத்துக்க. Test you and know. ஓ மேல இருக்கிறது மெய்யான அபிஷேகமா இல்லையான்னு. Amen. Test and know, is there a true anointing or not? யோசேப்பை மனம்படி வாக்குப்படி 1000 அம்புகளை ஏஞ்சாங்க. Amen. Against Joseph there comes 1,000 arrows. ஆனா அவன் மனம்படி வாகல. He never depressed. அதுதான் அபிஷேகம். That is anointing. 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 இவன் கேட்கவே இல்ல. I mean he never listened. கேட்கவே இல்ல. Never listened. உங்களை சோதிச்சு பாருங்க. Examine you. உங்களை யார் என்ன பேசினாலும். Whomever said anything towards you. கேளாதவர்கள போல ஆமென் சோத்ரண்டு போறீங்களா? I mean you are like that, not listening and saying amen. நம்மள பார்த்து பல பரியாச வார்த்தை வரும்.
when a lot of mockery words will come against you. நம்மளை பத்தி தீமையா 1000 பேசுவாங்க. Many things people will say against us. அத சிந்தையில கொண்டு வந்த அபிஷேகமே இல்ல. If it comes on our thoughts, there is no anointing. பேசுறவன் பேசட்டும். The one who speaks, let him speak. தூசிக்கிறவன் தூசிக்கட்டும். Those who make vain things on you, let him make. யோசேப்பை குறித்து பயங்கரமான கராவ மேல வந்தது. Amen. About Joseph, big things come upon him. அவன் கூட சிறையில் இருக்கிறவங்க 1000 பேர் பார்த்து அவனை பார்த்து பேசி இருப்பாங்க. In jail, thousands of people met him and spoke. இவன் எங்க கை வச்சான் பாத்துக்க. Where he put his hand, you know. இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? Do you know who is he? பல வார்த்தைகள் அவனை பேசினாங்க. Many words they may said. ஆவிக்குரிய தகப்பனும் மாமிச தகப்பனும் தீர்க்கதரிசியா இருக்கிற யாக்கோபு அத சொல்றான். Amen. Spiritual man and the fleshly man of Jacob said about that. வில் வீரர்கள் அம்புகளை எஞ்சாங்க. The arrow man threw arrows. அது சாதாரண ஆள் எய்யல, வீரர்கள். Amen. The experienced one they threw arrow. அதிலே அபிஷேகம் என்னன்னு எனக்கு தெரியுது. Amen. I know what is anointing. என்ன ஒருத்த தகர்க்கணும்னா வீரன் வந்தா தான் தகர்க்க முடியும் அவனுக்கு தெரியுது. Amen. If one wants to destroy me, one warrior only can destroy me. அது வில் வீரன் வரணும். The arrow warrior. நேத்து பழகுன முந்தா நேத்து பழகுன நம்மகிட்ட போட்டி போட முடியாது. The one who is with us yesterday and day before yesterday will never can fight against us. மேல இருக்கிற அபிஷேகம் சத்ருவுக்கு தெரியுது. Amen. The anointing upon me, the Satan knows more than you. குறிபாத்து அடிக்கிற வீரர்கள் ஜாத்தை இவன் மனமடி வாரான். If warrior comes and attack me, then only he can attack. ஆனா யோசேப்பை மனமடி வாக்க முடியல. No one can make Joseph depressed. நான் ஆண்டவரை கேக்குறேன், ஆண்டவரே யோசேப்பு மனமடி வாகல. Amen. I am asking to God, why Joseph never be depressed? Why God? Why? ஆண்டவர் பதில் சொல்றாரு. He answered me. என் வசனம் அவனை புடமிட்டது. அந்த My word helped him. வசனம் அம்புடமன அத்தல்கட அடகரகசி இத்தடவாலி எம்ப்ரபானி எத்தல்கடாய்சியா. நல்ல கவனி. Listen carefully. அவர் வசனம், his word, சத்திய ஆவியானவர், the true spirit of God, அவனுக்குள்ளே is in him. அவனை மனமடி வாக்க முடியாது. Nothing can make him depressed. அவனை சோர்ந்து போக பண்ண முடியாது. Nothing will make him weary. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. Nothing can make him anything. உலகமே அவன் மேல வந்து விழுந்தாலும், if anything come upon him, ஒண்ணும் நடக்காது. nothing will happen. ஏன்னா வசனம் அவனுக்குள்ளே. Why? Because the word of God is in him. அபிஷேகம் அவனுக்குள்ளே. Anointing is in him. இந்த இடத்துல அநேகர் மனமடிவாய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. Many are sitting here depressed. இந்த இடத்துல அநேகர் மனமடிவாய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. Many people are sitting here depressed. இன்னைக்கு உன்னை விடுவிக்கிற ஒரு அபிஷேகம் கடந்து வருது. There is an anointing comes on you today that delivers you. இன்னைக்கு இப்போ today right now அபிஷேகம் மேல வரணும். Anointing should come over you. அந்த மூடி அபிஷேகம் அப்படி நடத்துனா that cap anointing leads in like that way. இப்போ நீங்க யோபுவை கணக்கிடுங்க. Now measure Job. அவன் நதி போல பெற்றாள். He got like a river flow. 10 பிள்ளை செத்து போனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னா ஏன் தெரியுமா? அபிஷேகம். 10 children were died. Look unto God and said, God has given, He has taken away. It is anointing in that manner. அதுதான் அபிஷேகம். That is anointing. அதுதான் அபிஷேகம். That is anointing. இதோ கையை தட்டுறதுல இல்ல. Not a clapping. அது ஒருவேளை இருக்கு, அது உண்டுதான். By clapping also there. ஆனா அதோட இல்லங்க. Not only that. உன்னை எந்த வல்லமையாலும் மனமடி வாக்க கூடாத ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்க. Amen. No power can make you down. Like that anointing you have to gain. உலகமே தின்னாலும் நீ சோர்ந்து போகாத ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்க. If all may stand against you, the anointing will keep you bold. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை ஊற்றினார். Father God has
poured a peace anointing upon the son. அந்த தைலம் இருந்தாலே ஆனந்தம். If that anointing is upon me, there is a pleasure. அந்த எண்ணெய் இறங்கினாலே ஆனந்தம். If that oil flows on me, there is a pleasure. அந்த சந்தோஷத்துல நிரம்பினவன், அந்த சந்தோஷத்துக்கு மயங்கினவன் உலகத்துல எதற்கு மயங்க மாட்டான். Amen. One who enjoys that pleasure, he will never enjoy any pleasures of this world. அதனால தான் அப்போஸ்தல நடபடிகள் ஆவியில நிரம்பி சொன்னாங்க பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். So that the acts of the apostles said the joy in the spirit of God. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். The joy of fellowship. நீ அதுல வந்துரு. Come into that. மனமடிவாகாத ஒரு அபிஷேகம். Amen. There's anointing that never makes depression. கேக்குற ஒரு மூடி அப்படி நடத்துனா. If the measure of cap will lead like that, நதி போல இறங்கினா நீ எப்படி இருப்ப? if it flows like a river, how it will lead? இயேசுவை காரி துப்புனாங்க. Amen. They spit unto Jesus. பிதாவே மன்னியும். Father, forgive them. மண்டல நறுக்குல கொட்டினாங்க. They beat him upon head. பிதாவே மன்னியும். Father, forgive them. இவர் தண்ணியை கேட்டாரு. He asked for water. காடியை கொடுத்தாங்க. They give him mar. பிதாவே மன்னியும். He said, forgive them. அவங்க செய்யறது என்னதுன்னு தெரியாம செய்றாங்க. They don't know what they are doing. அவங்க என்ன பண்ணாலும், Whatever may do, தலைகளை தொங்க விட்டாலும், they hang me upside down. அடிச்சாலும் கிழிச்சாலும், They may beat me, they may whatever they do. இவங்க வாயிலிருந்து வர்றது ஒரே ஒரு வார்த்தை. Only one word comes out of his mouth. பிதாவே மன்னியும். Father, forgive them. அவங்கள மன்னியும். Forgive them. அவங்கள மன்னியும். Forgive them. அவங்கள மன்னியும். Forgive them. இதுதான் அபிஷேக தைலம். This is an anointing oil. இதுதான் அபிஷேக தைலம். This is an anointing oil. ஆனா இங்க நீ ஆவில நிரம்பி, but here you are filled with Spirit of God. உருண்டு பிறண்டு, I mean, you rolled away. நீ உருளுது இல்லாம மத்தவங்களை உருள வச்சு, as you rolled, you make another one roll. அப்படி வெளியே போறோம்னா புருஷன் ஏதாவது சொல்லிட்டா, If you go get away, if your husband says something, இப்ப ஆளு மாறியாச்சு. ஆளு மாறியாச்சு. now person is changed. ஆள் மாறியாச்சு. Person totally changed. அவ்வளவு ஆள் மாறியாச்சு. Person totally changed. இது அபிஷேகம். Is it this anointing? நீ எதுக்குமே மனமடிவாக கூடாது. You should not be depressed of நீ anything. எதுக்குமே சோடம் போக கூடாது. You should not be depressed, weary on anything. அபிஷேகத்தின் வல்லமை இன்னதென்று நீ அறிஞ்சுக்க. You should know the power of anointing. பாதாளமே உன் மேல விழுந்தா நீதான் அதை நொறுக்கணும். Hell may fall upon you, you should break that. நீ அது மேல விழுந்தா அதுதான் நசுக்கணும். If you fall on that should destroy. நீ ஒடுங்கி போக கூடாது. You should not go away. நீ சோர்ந்து போக கூடாது. You should not go weak. நீ விடாய்த்து போக கூடாது. You should not go dry. அது அபிஷேகம் விடாது நம்மள. Amen. Anointing will never let us. என்னைக்கும் அபிஷேகம் எதிர்மறையாவே நடத்தும். Amen. Anointing will go against. இத சொல்லி முடிக்கிறேன் நானு. As I say, அபிஷேகம் எப்பவும் என்ன எதிர்மறையா நடத்தும். Amen. Anointing will lead me always against. சத்துரு என்ன துக்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டா, if Satan thinks to make me sad, அவன் அதுக்கு 1000 உபாய தந்திரங்களை திட்டம் போட்டா, he will strategize many things. அதை செஞ்சாலும் he may do that. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், the anointing which is in me, என்ன எதிர்மறையாவே நடத்தும். it will lead me opposite of that. நீ துக்கப்படுன்னு பிசாசு சொல்ல as while Satan said be sad, இங்க சந்தோஷம் பொங்கி வரும். Amen. Instead of us the joy will overflow. இங்க சமாதானம் பொங்கி வரும். The peace will overflow. இங்க ஆனந்த தைலம் அபிஷேகம் எழும்பும். Here the peace oil will overflow. அதுதான் அபிஷேகத்துல நடத்தப்படுற அடையாளம். That is a sign of the one who is laden by anointing. ஒருத்தவனை காயப்படுத்திக்கிட்டே இருந்தா, if one is hurting you, அபிஷேகம் என்ன பண்ணும்? what the anointing will do? காயத்தை பார்த்து அழாது. I mean, it will never cry by looking at the hurt. காயப்படுத்துகிறவனை பார்த்து தாளும். I mean, it will look at the one who making hurt and lie. ஏசாயா 1:6 சொல்லுது. Isaiah 1:6 says, அங்க ஒரு தைலம் சொல்லப்படுது. there is one oil mentioned there. அந்த தைலம் ஒருத்த மேல வந்துட்டா, if that oil comes upon one man, அது காயங்களை ஆற்றும். that will make hurt pure. அந்த தைலத்தை அப்படி பூசிட்டா, if you put that oil, அது காயங்களை
காயங்களை ஆற்றும். that will cure that hurt. இப்ப நீங்க யோபுவுக்கு வாங்க. Now come to Job. அவன் மேல நதி போல அபிஷேக எண்ணெய் இருக்குது. Amen. There is a river like anointing. ஆனா அவனை கத்தி வச்சு அறுத்தாலும் அந்த எண்ணெய் அந்த காயமாக விடாதே. If you stab him, that oil will never let him make hurt. ஏன்னா எண்ணெய் உள்ள இருக்கியா? Why? Because what is inside of him, அவன் மடிஞ்சு போக மாட்டான். he will never go down. அவன் சோர்ந்து போக மாட்டான். He will never go weary. அவன் விடாய்த்து போக மாட்டான். He will never go down. அவன் மனமடி வாக மாட்டான். He will never go depressed. ஏன்னா அபிஷேகம் அவன் மேல. Why? Because anointing is on him. அபிஷேகம் என்ன அவன் மேல. Anointing is on him. ஆமென் சொல்லுங்க. Amen. Say this. பிசாசு நீ குழப்பணும். Confess this. நீ பிசாசு குழப்பணும். You should confuse Satan. பிசாசு உன்னை குழப்ப கூடாது. Satan should never confuse you. சீரிய ராணுவ எலிசாவை பிடிக்க வந்தாச்சு. I mean, Syrian army has come to capture him, Elisa. அவனுக்கு குறி பார்த்துட்டு இருக்காங்க. They are aimed on him. எலிசா சிரிக்கிறாரு. Elisa is laughing. ஒரு சின்ன ஜெபம். He has prayed a short prayer. அத்தனை பேருடைய சிந்த புத்தி எல்லாம் மாறி. Everyone thoughts and thinking were changed. எலிசாவை நாங்கள் என்ன செய்யணும்? Elisha, what we have to do? ஒரு எஜமானனுக்கு வளர்த்த நாயை போல பின்னாடி வரானுங்க. They were following him like a dog. நீ தான் சத்ருவை குழப்பணும். You have to confuse your enemy. சத்ரு உன்னை குழப்ப கூடாது. Enemy should not confuse you. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? Do you hear what I am saying? கேக்குதா? Do you listen what I am saying? ஓ சத்தமா சொன்னா தான் கேக்குமா? If I speak louder only you hear? சத்தமாவும் சொல்றேன். I am speaking it louder. சத்ருவை நீ தான் குழப்பணும். You should confuse your enemy. சத்ரு உன்னை குழப்ப கூடாது. Say, I mean, enemy should not confuse you. வேதம் சொல்லுது. Verse says, ரோம பேரரசு, I mean Roman government, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமா எழும்பி, they were standing against the anointed one. அவங்களை சிறையில போட்டு பூட்டி, they were, I mean, jailed and locked. அது பத்திரமான காவல். Amen. பத்திரமா காவல் காக்குறாங்க. They are, I mean, carefully guarding that. ஆனா காலையில வந்து பார்த்தா, as they come early in the morning and look at, கதவும் பூட்டி இருக்குது, பூட்டும் பூட்டி இருக்குது, ஆளும் காவல் இருக்கிறாங்க. everything is locked, the guards are standing. ஆனா அத்தனை பேர் வெளிய இருக்கிறாங்க. But everyone is out of that. குழம்பிட்டாங்க. They were confused. இது எங்க போய் முடியும்னு தெரியலங்கறான். Whatever is going to happen, we don't know. அதுதான் அபிஷேகம். This is anointing. அதுதான் அபிஷேகம். This is anointing. ஒருத்தவனுக்கு சூனிய வச்சா, I mean, if someone do black magic, உனக்கு வாயில ரத்தம் வரும்னு நினைப்பான். I mean, he will think blood would come by your mouth. உனக்கு ஏதாவது நடக்கும்னு நினைப்பான். உன்னையே பாப்பான். I mean, he will look into you to make something happen. ஆனா நீ அப்பதான் ஜாலியா குடும்பமா வெளிய போய் சந்தோஷமா இருக்கணும். You should go out by family and be happy on that time. மண்ட குழம்பி போய் அவன் மூளை காது வழியா வரணும் பாத்துக்க. I mean, you should not be like that. I mean, confused and brain comes out by ear. அதுதான் அபிஷேகம். This is anointing. அதுதான் அபிஷேகம். This is anointing. அதனால தான் பவுல் சொல்ற துக்கமா இருந்தா பாடு நீ. Amen. That is why Paul says, if you are sad, sing a song. பவுல் சொன்னார் துக்கமா இருக்கறப்ப பாடுனாரு. If you are sad, sing. ஆனா இங்க எல்லாரும் துக்க பாட்ட பாடிட்டு இருக்காங்க. But you are singing a sad song. நீ துக்கமா இருந்தா சங்கீதம் பாடுனாரு. Amen. He said, if you are sad, sing psalms. என் அன்பு பிள்ளைகளே கவனிக்க நான் முடிக்கிறேன். My dear children, listen carefully. இந்த என்னை எப்பவும் எதிர்மறையா நடத்தும். This anointing will lead me always opposite side. தடை இருந்தா தடைக்குள்ள தான் போக வைக்கும். If there is hindrance, it will lead towards hindrance. தடையை பார்த்து பின்வாங்க வைக்காது. It will never go back by looking at the hindrance. எங்க பிரச்சனை இருக்கு அங்க தான் போக வைக்கும். Where there is problem, it will lead towards me. நீங்க மத்தேயு 4 லூக்கா 4 வாட்சி பாத்துக்கிடுங்க. Matthew 4, Luke 4, read. இயேசுவை பிசாசு தேடி வரல. I mean, Satan never looked for Jesus Christ and come. ஆனா
ஆவியானவர் தான் பிசாசை தேடி கொண்டு வராரு. But Holy Spirit is searching for Satan. அபிஷேகத்தை பாத்தீங்களா? Look at the anointing. பிசாசு தேடி வரல. Satan never seek for God. ஆனா ஆவியானவர் டைரக்டா பிசாசு கிட்ட போய் நிறுத்துறாரு. But Holy Spirit goes directly towards the Satan. இதுதான் அபிஷேகம். This is the anointing. இதுதான் அபிஷேகம். This is the anointing. அபிஷேகம் இறங்கிட்டா பிரச்சனை பார்த்து நீ ஓடுறது இல்ல. If anointing comes upon you by seeing the problems, you will never run. ஐயோ பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றது இல்ல. You will never say a problem has come. அது வராம இருந்தாலும் it may come or not. நீ டைரக்டா போய் நிக்கணும். You should go direct and stand. இயேசு யார்னு கேட்டாங்க. Amen. They were asked, who is Jesus? Who is Jesus? அவர் அமைதியா இருந்தாலும் இவனால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. If he were silent, they may not recognize. அபிஷேகம் இயேசுவை எப்படி நடந்து தெரியுமா? How the anointing led Jesus Christ, you know. இவர் போய் சொல்றாரு. He go and says, கத்தி, ஈட்டி, swords and ஒரு பெரிய போர் சேவகமே வந்திருக்குது. A big gods have come. நீங்க தேடுற இயேசு நான் தான். The Jesus you are searching is me. தானா போய் சரண்டர் ஆகுறாரு. He is going and surrendering himself. இவர் சரண்டர் ஆகல. He is not surrendering himself. அந்த ஆவிகளை சரண்டர் பண்றதுக்கு தான் இவர் சரண்டர் ஆகுறாரு. I mean, he is surrendering to make surrender their spirits. ஆனா காலத்தை பார்த்தா அப்படி தெரியும். But if you look that season, it may look like that. ஆனா நாளானது அபிஷேகம் என்னதென்று புரியும். But on that day you will know the anointing. எப்பவும் அபிஷேகம் எதிர்மறையா செய்யக்கூடியது. Amen. When this anointing will do the opposite thing. எந்த அளவுக்கு பிசாசு வேணான்னு சொல்றானோ, I mean, how the Satan said no, never do it. அப்பதான் அதிகமா செய்யணும். I mean, then you have to do it more. இந்த ஆளை பார்த்தா நீ கோபப்படு. If you see this man, you should be angry. இந்த ஆள் மேல கசப்பாயிரு. Be angry on him. எனக்கு எங்காவது பிசாசு அப்படி சொல்லிட்டா, if Satan say these things to me, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? what I will do, you know? அவங்க மேல தான் ரொம்ப அன்பா இருப்பேன். I will be more lovable towards them. அதுதான் அபிஷேகம். That is anointing. அதுதான் அபிஷேகம். That is anointing. 24 மணி நேரம் பிசாசு நம்மள குற்றம் சாட்டுறான். 24 hours Satan makes bad things and speaks about us. ஒண்ணா ரெண்டா, I mean, one or two. ஆனா தேவன் என்ன தெரியுமா பண்றாரு? What God does, you know? மிகுதி அன்பு கூறாரா. God loves abundantly. அதுதான் அபிஷேகம். That is anointing. அதுதான் அபிஷேகம். That is anointing. நான் கையை தூக்குற அர்த்தம் உங்களுக்கு புரியல. You never understand that why I have raised my நான் hand. உங்ககிட்ட எதிர்பார்த்தது கையை தட்டுதல் அல்ல. I never expected to சரண்டர் ஆகிறது இந்த வார்த்தைக்கு. I mean, surrender yourself for this word. எத்தனை கை சரண்டர் ஆகுது பாத்துக்கிடுங்க. Look at how many hands are surrendering. எங்க கையை தூக்குங்க. Lift up your hands. முடியாது நீ சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. அபிஷேகம் இருந்தா அப்படி நடத்துங்க. Anointing will lead like that. நீ நடக்க வேணாம். You never have to walk. அபிஷேகம் நடத்தும். Anointing will make you walk. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். One word, I will say one word and complete. அவன் கூட பிறந்தவங்க சொல்றாங்க இங்க வராதேங்கறாங்க. Then the cousins are saying don't come here. இஸ்ரவேலி ராணுவம் சொல்லுது தாவீதே நீ முதல்ல போயிரு. When the Israelites and the army of Israelites say David you go. எல்லாரும் போங்கறாங்க. Everyone saying go away. ஆனா அபிஷேகம் சொல்லுது நீ முன்னாடி போங்குது. But anointing say you go in front. நீ ஆடு மேய்க்கறாங்க வராதேங்குது. I mean, some are saying you are a shepherd boy, don't come here. ஆனா அபிஷேகம் சொல்லுது சிங்கத்தை ஜெயிக்க வைத்தவர் கரடியை ஜெயிக்க வைத்தவர் இவனையும் ஜெயிக்க வைப்பார். But anointing says one who make you overcome lion and bear, you will overcome him. அதுதான் அபிஷேகம். That is anointing. அதுதான் தைலம்.
That is anointing. அது அபிஷேகத்தின் அளவு. That is a measure of the anointing. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு தலை வணங்குறீங்க? How many of you bow down to this word? எத்தனை பேர் மனம் பொருந்துறீங்க? How many of you, amen, combine your hearts? அவங்க மட்டும் எழுந்து நிக்கலாம். Amen. Those people will stand. கொஞ்சம் வேகமா. Stand fast. சாந்தாராகா